அனிதாவோட இறப்பு போயிட்டு உள்ள வந்தவர் யாருக்கும் தெரியாம உள்ள போய் எந்த விதமான ப்ரமோஷன் இல்லாம போயிட்டு நீங்க போய் பார்க்கணும்னு நினைச்சீங்க. அன்னைக்கு மட்டும் யாரோ ஒருத்தவங்க போட்டோ எடுத்து எப்படி அனிதா வீட்ல அவங்க அண்ணன் உட்காந்து பேசுறத இங்க உட்காந்து விஜய் முன்னாடி அழகா போட்டோ எடுத்துட்டாங்க. உண்மையிலே ஜிப்சி அந்த போட்டோ எப்படி இருக்கும்? ரகசியம் எடுத்து மாதிரி ஜிப்சி எங்க வீடியோ எடுத்துப்பாங்க, போட்டோ மட்டும் ரெண்டுமே இருப்பாங்க. ஆக்சுவலா இருப்பா பேணி இப்பதான் சொன்ன இருப்பா யாருக்கும் தெரியாம இருக்காங்க. இது என்ன தெரியுமா? விஜய் கட்சியில இந்த லயோலாமணிக்கு பாங்குமாருக்கு சொல்லி வந்து என்ன தெரியுமா? எல்லா யூடியூப் சேனல் நீங்க சொல்லி வச்ச மாதிரி 3 பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட் தெரியுமா? அனிதாவோட ஏப்புக்கு போய் நின்னாரு, அடுத்து வந்து இதுக்கு போய் நின்னாரு, ஜல்லிக்கட்டு போய் நின்னாரு, அடுத்து டிமான்ஸ்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாரு. நல்ல இந்த பாயிண்ட் மட்டும் பாத்துக்க மக்கள் எல்லா யூடியூப் சேனல் ஒப்படைச்சிட்டே இருப்பாங்க. லயோலாமணி அதான் அவங்க ஒன்று, ஆனா அதுவே ஒரு மொழமா தான் இருக்கு. ஜல்லிக்கட்டு நீங்க போய் நின்னப்பா யாருக்கும் தெரியாம போனீங்க, அங்க யாருமே தெரியாது, எப்படி விஜய் போட்டாங்க? முதல் கேள்வி மூஞ்சில மாஸ்க் போட்டு போனீங்க. மூஞ்சில மாஸ்க் போட்டு ஆ பத்தா விஜய் அம்மா உனக்கு தெரியும் அவதானே சொல்லி எடுத்துறாங்க. ரைட் மூஞ்சில மாஸ்க் போட யாருக்கு தெரியாது ப்ரோ. ஆமா லைட்டா டேப் பண்ணுவாங்க. கோவிட் வரதுக்கு முன்னாடியே மாஸ்க் கட்டனால உங்க எவ்வளவு பேர் புத்திசாலி அண்டே சொன்னா விஜய் வெச்சு போட்டுங்க. ரெண்டாவது மூணாவது போட தெரியும் ப்ரோ. எல்லா செலிபிரிட்டிஸும் அப்படி தான் பண்ணுவாங்க. இல்ல லாரன்ஸ் வந்தாங்க, ஆரி வந்தாங்க, யாரும் அப்படி வரல பிரதர். அவங்க வந்து அங்க நின்னு நடத்துறாங்க ப்ரோ. அவங்க அங்க நிக்கல, ஒரு நாள் கலந்துட்டாங்க. வந்து ஓடிட்டாரு. அப்ப நான் டீசன்ட்டா ஒண்ணு கேக்குறேன். நடிகர் சங்கம் இங்க தனியா உட்கார்ந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் நடத்துறாங்க. ஞாபகம் இருக்கா? தமிழ் திரையுலகத்துல இருக்கவங்க எல்லாரும் கலந்துட்டாங்க. அதுல விஜய் வந்து கலந்துக்கல. அதுல ஏன் ப்ரோ கலந்துக்கணும்? கூட்டம் மக்களோட மக்களா கலந்துட்டாங்க ப்ரோ. அதுல ஏன் போய் நீ ஏன் ப்ரோ? ஏன்னா உனக்கு தனியா போறாரு. பீட்டாக்கு அகைன்ஸ்டா ஒரு வீடியோ போட்டாரு. கரெக்ட் தம்பி. அதே பீட்டால தான் அம்பாசிடர் த்ரிஷா அத வச்சு கண்டிஷன் என்ன போட்டாரு. அதுக்கு அப்புறம் அவர் கூட படம் நடிச்சாரு இவரு. அது ஸ்டாண்ட் என்ன ப்ரோ? இப்ப அப்ப பீட்டா இல்ல ஃபர்ஸ்ட் லைக்கா ஒரே லைக்கா வந்து சீரியஸ் நியூஸ் சொல்லிட்டு சொன்னீங்க. அதுக்கு அப்புறம் யாருமே கூட படம் எடுக்க பண்ற ஜல்லிக்கட்டு வந்து பீட்டா கொண்டாங்க. பீட்டா அவரோட இண்டிவிஜுவல் ப்ரோ. பீட்டா அவர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா பீட்டா இல்ல பீட்டாக்கு நம்ம கிழிச்சானீங்களா? என்ன கிழிச்சானு கேக்குறேன். என்ன கிழிச்சாரு? பீட்டா கேஸ் அவரோட இத போடுங்க, கண்டனத்தை போடுங்க. இந்த மாதிரி பீட்டாக்கு அப்ப அம்பாசிடர் த்ரிஷா என்ன கண்டனத்தை கேக்குது? கண்டனம் சொல்லிட்டு போறோம். அப்புறம் அவங்க நடிக்கீங்க. அப்ப படம் நடிக்கீங்க. அப்ப கூட படம் நடிக்கீங்க. த்ரிஷா கூட எப்ப படம் நடிச்சாரு? அந்த நேரம் ஜல்லிக்கட்டு அப்ப பீட்டா த்ரிஷா கூட படம் நடிச்சிருந்தாரு. அவரு கண்டன அறிக்கை த்ரிஷா கொடுத்தீங்களா நீங்க? ப்ரோ பீட்டா அத பண்ண பீட்டா சொல்ல முடியும். பீட்டாவோட அம்பாசிடர் அறிக்கை நான் சொல்ல பாருங்க. அறிக்கை நான் சொல்ல பாருங்க. ஏ கியூட் பேரியா. இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இப்போ கபிலன் ஏதா பண்ணானா கபிலன் ஏதா சொல்ல முடியும். அவர் வந்து ரஜினி ஃபேன் சொல்லிட்டு ரஜினி ஏதா சொல்ல முடியுமா? ரஜினி சார் அப்ப சொல்றது. ஆனா அதே கபிலன் வந்து வெயிட் அப்படியே பீட்டா சொல்றாங்க. அட இருப்பா அவங்க ஆக்டர் ப்ரோ. காசு வந்து எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அட அரவிந்த் காசு போட்டா பக்கத்துல முதல்ல நடிப்பீங்க. கரெக்ட்டா? அவ வந்து பீட்டா ஃபேன் அம்பாசிடர் 5 ரூபாய் தான். நான் ஒண்ணே சொல்றேன். இல்ல அவங்க அரசியல் புரியல இருக்காது. அவரோட வயசு அந்த மாதிரி நீங்க தம்பி அத 27 வரணும் ப்ரோ. 27 பேசணும். அதுக்கு அரசியல் ஒரே கேள்வி கேக்குது. இது வேற கேக்குது. நான் பாறேன். இது ஏமாத்துற சட்டம். நீங்க பாருங்க. இந்த மாவட்ட தலைவர் நிர்வாகிலாம் செலக்ட் பண்ணது யார்? அத பத்தி எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு வந்து ரசிகர் மன்றத்துக்குள்ள போறது கிடையாது. நல்லா கேளுங்க. விஜய் என்கிட்ட பேசும்போது வெனி நல்லா கேட்டுங்க. ஒண்ணு என்கிட்ட பேசும்போது இங்க மத்த ரஜினி ரசிகர் பேசும்போது இல்ல மத்தவங்க யார்கிட்ட பேசும்போது சரி. இங்க பேசும்போது ஒண்ணு விஷயத்தை தெரிஞ்சிட்டு பேசணும். இல்லனா தெரியலன்னு சொல்லணும். தெரியாத விஷயத்தை ஆன்சர் பண்ணிருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஜிப்சி ரசிகர் மன்றத்துக்குள்ள இல்லன்னு சொல்லிட்டேன். அவன் பண்ணிட்டான். அந்த விஷயம் பண்ணிட்டான். நான் வந்து அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு பதில் ரசிகர் மன்றத்துக்குள்ள கட்சி நிர்வாகியை பார்த்து அந்த கட்சி சப்போர்ட் பண்றோம். நான் வந்து கட்சி சிம்பிளான ஒரே கேள்வி தான் பேணி. நான் இங்க உட்கார்ந்து நீங்க உட்கார்ந்து பாராசிட்டு டயலாக் பக்கம் பக்கம் எழுதுங்க. சிம்பிளா கேக்குறேன். நீங்க ரசிகர் மன்றத்துல கட்சி இருக்கீங்களா? கட்சியில மனுஷல கட்சியிலே தமிழ்நாடு மட்டும் தான் இருக்கு. ஓ வெனி முதல்ல பேசுறத முதல்ல கேட்டு அதுக்கு அப்புறம் பதில் சொல்லியா? கூட பேசிட்டு இருக்காத. எரிச்சலா வருது. நீ பேசுறது கீழ இருக்கிற அத்தனை பேரும் நீ பேசுறது தெரியுமா தெரியாதா? வெனி நான் என்ன கேள்வி கேக்குறேன்? ரசிகர் மன்றத்துல இல்ல கட்சியில இருக்கியா? கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன். பாலிசில அவங்க இது பண்ணா அது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல உட்கார்ந்து ஒன்னு பண்ணீங்க ஒரு கோல்மால் பண்ணீங்க. அதுல கூட நீ நம்பலையா? என்ன கோல்மால் ப்ரோ? அதுல பாலிசி தமிழ்நாடு எலெக்ஷன் கார்டு இருந்தா மட்டும் கொண்டு வரல. இந்த ஐடி ஒண்ணுமே தெரியாது. சும்மா ஆன்லைன்ல உட்கார்ந்து நம்பர் மெம்பர்ஷிப் பண்றீங்க. என்கிட்ட இருக்கு பாலிசி எலெக்ஷன் கார்டு. தமிழ்நாடு எலெக்ஷன் கார்டு இருந்தா மட்டும் தான் அதுல நம்ப முடியும். ஓ ஜிப்சி அப்போ புசியானது தமிழ்நாடு மெம்பர் கார்டா? ஆமா இப்ப மாத்திட்டாரு. அவர் எலெக்ஷன் இது அவர் மாத்திட்டாரு. அவர் எலெக்ஷன்ல அதே பத்தி நியூஸ் வந்து ப்ரோ நியூஸ் வந்து ப்ரோ அவர் அத காட்டுங்க. தெரியும் ப்ரோ. ஏனா இப்படி காட்டினா இதுக்கு அப்புறம் நம்ம தவறா பேச மாட்டேன். காட்டுங்க. ஒரு நிமிஷம் செக் பண்ணுது. வெயிட் பண்றேன். இல்ல எப்படி போஸ்ட் பண்றது அது தெரியாது. இதுக்கு கமெண்ட் போடுங்க. அவள பாத்துறோம். கமெண்ட்யா? ஆன்லைன்ல ஆப் மூலமா மெம்பர்ஷிப் ஆகலாமா? நான் பாண்டிச்சேரி ப்ரோ. அதனால மெம்பர்ஷிப் ஆக முடியாது ப்ரோ. ஆமா ப்ரோ நீங்க தெரியும் அது தப்பா இருந்துன்னு சொல்லுங்க. நான் அதுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பேசுங்க. நான் அதுல வந்து போய் ரெஜிஸ்டர் பண்றது பண்ண அது தமிழ்நாடு இது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவேன். பாண்டிச்சேரி யாரும் வந்து டிவில வந்து ஒருத்தர் கூட மெம்பர்ஷிப் ஆகல. அது வராது ப்ரோ. அந்த எலெக்ஷன் நம்பர் நீங்க ஐடி கார்டு நம்பர் போடாத அது ஒரு கஷ்டம். புசியானது எப்படி போறாரு? புசியானது எப்படி நம்பர் போறாரு? அவர் வந்து திருவண்ணாமலை ஏதோ அந்த தொகுதிக்கு மாறிட்டாரு. எலெக்ஷன் காட்டுங்க. எனக்கு அட்ரஸ் எடுத்து போடுங்க. ஆதார் கார்டு எடுத்து போடுங்க. ஆதார் கார்டு ப்ரூஃப் ஜிப்சி ஆதார் கார்டு இல்ல நியூஸ் பைட் வந்து அதனால நியூஸ் பைட் எப்படி எடுக்க முடியும்? ஏங்க ப்ரூஃப் இருந்தா தான போட முடியும். சரி போடுங்க. சரி எடுத்து போடுங்க. நியூஸ் பைட் எடுத்து போடுங்க. ஏங்க அதே நியூஸ்ல தான் விஜய் வரி எடுத்து செய்தான்னு சொன்னாங்க. அது சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி பரவாயில்ல போடுங்க கேட்போம். அடுத்த பாயிண்ட் அதானே ஜிப்சி. அப்ப அத நம்ம ஏத்துக்கணும். அப்புறம் விஜய் வரி எடுத்து செஞ்சாரு. காருக்கு 9 வருஷம் கேஸ் போட்டாரு. அந்த காருக்கு விக்கிறாரு. விக்கிறதுக்கு அனௌன்ஸ்மென்ட்லாம் போட்டு வீடியோல போட்டுறாரு. அப்ப அது எதுக்கு அது நியூஸ்ல தான வந்துச்சு. விஜய் வந்து நெய்வேலியில் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கற நியூஸ் அப்ப எதுக்கு தான செய்யணும். அது நியூஸ்ல தான வந்துச்சு. நக்கீரல போட்டோ எடுத்து வந்துச்சு. போட்டோவோட ஆமா ஜூனியர் வீடியோலயே வந்துச்சு. அதெல்லாம் கைம் தானப்பா. கைம் வீக்லி தான் எல்லாமே இல்ல. நக்கீரன் ஜூனியர் வீடியோனால காருக்குள்ள அரெஸ்ட் பண்ணி அடுத்து 2 நாள் கழிச்சு வெளில வந்து 3 நாள் கழிச்சு வெளில வந்து வண்டி மேல ஏறி செல்ஃபி போட்டு பாத்தியா எனக்கு என்ன யாரும் அடிக்கல என் மூஞ்சில எந்த காயமும் இல்ல பாத்தியா அப்படின்னு காட்டுறதுக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் பத்திரிகையில வந்துச்சு. அப்ப இதெல்லாம் நம்ம நம்பணும்ல. சரியா இப்ப டாபிக் வரைக்கும் மாறிடுச்சு. நீங்க எடுத்து போற வரைக்கும் நான் அந்த கேள்வி ஒன்று கேட்கணும். உங்ககிட்ட பாதிலே விட்டேன். அனிதாவோட சாவு வந்து அன்னைக்கு போயிட்டு அட்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அனிதாவோட சாவு நீட்டை பத்தி பெருசா பேசல. அது வரைக்கும் நீட் எப்ப அனிதா சாவு எப்ப நடந்தது?
2016 நினைக்கிறேன். கரெக்டா? 16 நடந்து நினைக்கிறேன் அனிதாவோட இருப்பு. அதுக்கப்புறம் கடைசியா எப்ப நீட் பத்தி பேசினாரு? போன மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி. கரெக்டா? 2 மாசம் முன்னாடி பேசினது. ஆனா என்ன பேசணும்னு தெரியல. பேசினாரு. அதான் சொன்னாரு. பெரிய பெரிய யூனிவர்சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீட்ல நடத்திக்குமா, மத்த இடத்துல வந்து நீட்ல நடத்த வேணாமா, இவங்க மட்டும் நடத்திக்குமா அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாப்ல. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு காலம் இருக்குல்ல, இத்தனை வருஷம் இருக்குல்ல, ஒரு 10 வருஷம் இருக்குல்ல, 8 வருஷம் 7 வருஷம் நினைக்கிறேன். ஆமா இல்ல நீட் பத்தி பேசுறீங்க. ஆமா ஆமா. சரி, மானிட்டேஷன் பத்தி என்ன சொன்னாப்ல? முதல்ல வரவேற்கத்தக்கது சொன்னாப்ல. கரெக்டா ஜிப்சி? ஆமா ஆமா. முதல்ல அப்படி சொன்னாப்ல. எல்லாத்தையும் டபுள் ஸ்டாண்டர்ட். அப்புறம் வந்து இல்ல அவர் சப்போர்ட்டா வந்து நின்னாரு. ஜல்லிக்கட்டுக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட்டா நின்னீங்கன்னா அப்ப நீங்க நடிகர் சங்க நடத்தின ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஏன் கலந்துக்கல? அவங்க மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது மக்கள் போராட்டத்துல நடிகர்கள் உள்ள வந்து அது தொந்தரவு பண்ணக்கூடாது. நடிகர்கள் சங்கம் வந்து நடிகர் சங்க தனியா ஒரு போராட்டம் நடத்துன்னு சொல்லிட்டு அது எல்லா நடிகரும் கலந்துக்கிட்டாங்க. ரஜினி, கமல், அஜித், சூர்யா எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுல கலந்துக்காம நீங்க தனியா போய் மக்கள் போராட்டத்துல போய் மக்கள் கலந்துக்கிட்டா ஏன் மோத காட்டின? அதான் எனக்கு தனியா ப்ரமோஷன் வேணும். நல்லா பாருங்க, ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடக்குது. ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு? காலை போட்டு ஆமா மெசேஜ் வந்துச்சு. அப்படி சொல்லுங்க. படத்தோட ப்ரமோஷன். இதுக்கு பேர் தான் படத்தோட ப்ரமோஷன். கிரெடிட் திருடன் சொல்லுவாங்க. கிரெடிட் திருடன் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஜல்லிக்கட்டை வந்து முதல்ல ஊக்குவிச்சு வந்து அந்த ஆரி அந்த மாதிரி நாயக்கெல்லாம் போயிட்டு அந்த கூட சேர்ந்து ஊக்குவிச்சாங்க. நம்ம வந்து கூட்டம் எல்லாம் சேர்ந்து அப்புறம் நடுவுல போயிட்டு அந்த கிரெடிட் திருட்டு வருது ராத்திரில. ஆமா. இது எப்படி தெரியுமா? எவன் ஒருத்தன் வீட்டுக்கு வச்சிருப்பான், கார் வாங்கி வச்சிருப்பான். அவன் காரை வாசல்ல நிப்பாட்டி வச்சு உள்ள போயிருப்பான். அந்த நேரம் உள்ள போயிட்டு செல்ஃபி எடுத்து வருது, என் கார் அப்படின்னு சொல்லி. திருப்பி அங்க கார்க்கே போறீங்க. இல்ல படத்தை தெரியாச்சு, படத்தோட சீன்ல இருக்கு தெரியாச்சு. அடுத்தது கிரெடிட், அது திருட வேண்டியது. எங்கப்பா அடியில இருக்கு போல. ஜல்லிக்கட்டு வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா 8 வருஷம் 2016 8 வருஷம் ஆகுது. 8-9 வருஷம் ஆகுது. பழைய ஃபைட் எடுக்க வேண்டாமா? சீச்சி எடுத்து போன ஃபைட் இல்ல. புசியா இல்ல. இந்த பைரவான ஒரு படம் வந்துச்சுல, அந்த டைம்ல இந்த பிரச்சனை வந்துச்சு ஜல்லிக்கட்டு. அதான் ஃபர்ஸ்ட் வீக்கே ஜல்லிக்கட்டு வச்சுனா படத்துக்கு ப்ரமோஷன் பண்றது தான் அங்க போய் நின்னு வந்தது. அது விஷயம். நான் என்ன சொல்றேன், இவனுங்க ஒவ்வொரு யூடியூப் சேனலும் போயிட்டு போன பச்சா ஒன்னு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜல்லி அனிதாஷிகா போய் நின்னாரு, இதுக்கா போய் நின்னாரு. நடுவுல அதுக்கு நாட்டுல எந்த பிரச்சனையும் வரல. ஏன் அதுக்கு நிக்கல? ஏதாவது ஒரு அறிக்கை இல்ல, ஏதாவது ஒரு குரல் ஏதாவது ஒன்று பண்ணப்படியா இல்லையா? தான் படம் பிரச்சனைக்கு மட்டும் உட்காந்துக்கிட்டு இது பண்ணாரு. சரி, இதே பஞ்சாயத்துல தான் இந்த மெர்சல் படத்தோட பிரச்சனையில தான் நீங்க ஜோசப் விஜயன் சொல்லிட்டு ஐடி பேரை மாத்தீங்க. லெட்டர் பேர்ல ஏன் ஜோசப் விஜயன் பேரை எடுக்கல ஏத்தீங்க? ஏன் விஜயன் மட்டும் போட்டீங்க? பெனி இருங்க, அதை எடுத்து வரட்டும். திருப்பி இந்த கேள்வி கேட்டா எவ்வளவு நேரம் இருந்தா தானே எடுக்கிறதுக்கு? இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல புசி எந்த எடுத்து போறாங்க. ஒரு ஜெனரல் நாளைக்கு தானே இருந்தா எடுத்து போடுங்க. தம்பி டைம் இல்ல, நேரம் ஆகுது. எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எங்கப்பா ஃபார்வர்ட் அப்ப உள்ள வரணும். வெயிட் பண்ணுங்க ப்ரோ, தேடிட்டு இருக்கேன். தேடுங்க பேசுங்க. முதல்ல அது தேடிட்டீங்க பேசுங்க. சொல்லுங்க. தொலைஞ்சதை தேடலாம். தொலையாத எப்படி தெரியுங்க பெனி? இல்ல ப்ரோ, அது வந்து அவர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. பட் எனக்கு கிடைக்கல. அது இல்ல நியூஸ்ல பார்த்தா தான பார்த்தா உங்கள்ட்ட இல்ல ப்ரோ. அப்படி இல்லனா அவர் எப்படி ப்ரோ அங்க இருக்க முடியும்? பார்ட்டில கட்சியே அதுதான் ப்ரூஃப் கிடைக்கல. என்னப்பா இது? அவர் பாலிசில வச்சிட்டு அவர் எப்படி ப்ரோ இந்த நாங்க கேக்கும்போது நீங்க ஆப்ரோ போறீங்க, ப்ரூஃப் காட்டிட்டு பேசுறீங்களா பேசாதீங்களா? அதான் இப்போ வந்து அது வந்து கரெக்ட்டா சொல்லி எனக்கு தெரிஞ்சதா சொன்னேன். பட் ப்ரூஃப் இல்ல சொல்றேன். இல்ல நான் கேக்குறேன், விஜய்க்கு அரசியல் தெரியும். நீங்க விஜய்க்கு வந்து அவருக்கு பேச தெரியும். நீங்க எங்கேயும் பேசுங்க. ஏன் ப்ரோ இத்தனை ஆடியன்ஸ்ல பேசிருக்காரு? எங்க பேசுறீங்க? டிமானிடைசேஷனுக்கு நான் கொடுத்துருக்கான்னு சொன்னேன். அது நீங்க வந்து மாட்டீங்க. என்ன கொடுத்தது? பேசுங்க வந்து அவங்க கேட்ட கேள்விலாம் கள்ளக்குறிச்சி சாராய விஷயத்துல இல்ல, கள்ளக்குறிச்சி சாராய விஷயத்துல ஏதாவது கண்டிச்சிருக்காரா? அது பிளஸ் டைரக்டா கண்டிக்கல. பட் வந்து ட்விட்டர்ல ஒரு கண்டென்ட் வெளியிட்டு இருந்தாரு. கண்டனமா? ஆமா. எங்க அந்த கண்டென்ட் வார்த்தை எங்க எடுத்து பாருங்க, எங்க இருக்கானே. என்னப்பா நீங்க டைரக்டா ட்விட்டர் மார்க்கே மாட்டீங்க. இங்க இருக்க 4 பேர் விட்டு அதுதான் ப்ரோ, நான் வந்து டைரக்டா போறேன்னு சொல்லிட்டேன். டைரக்டா போனாரு. அங்க அவ்வளவு கேமரா இருந்துச்சு. அங்க ஒரு வார்த்தை சொல்லாம இங்க வந்து இதுக்குள்ள ஓடிங்க. அங்க எழுதி போலியா போகும்போது யோசிக்கிறீங்களா? நீங்க அறிவுடன் பேசல தெரியல. எனக்கு முட்டு கொடுக்கலாம். ப்ரோ இப்ப இருக்க மீடியா ப்ரோ, மீடியா என்ன பண்ணுது? விஜயகாந்த் என்ன பண்ணுச்சு? உங்க தலைவர் மீடியா என்ன பண்ணுச்சு? எல்லாமே விஜயகாந்த் என்ன பண்ணுச்சு? இந்த மீடியா என்ன பண்ணுச்சு? ஒரு நல்ல விஜயகாந்த் என்ன பண்ணுச்சு? விஜயகாந்த் ஃபேன்ஸ் விஜய் என்ன பண்ணுச்சு? பேசுமா? விஜயகாந்த் ஃபேன்ஸ் உங்க செருப்படி முதல்ல சொல்லுங்க. அது போய் சொல்லுங்க. பேசுமா? செருப்படி வாங்க. அது விஜயகாந்த் ஃபேன்ஸ் வீட்ல போயிட்டு இரங்கல் வீட்ல போயிட்டு இல்ல இரங்கல் வீட்ல போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வந்த நடிகர் பாத்தியா? ஒரே ஆள் கேக்குறேன் ப்ரோ. அதுல எத்தனை பேர் வந்தாங்க? அதுல எத்தனை பேர் இருந்தாங்க? என்ன எத்தனை பேர் இருந்தாங்க? என்ன விஜயகாந்த் என்ன எத்தனை பேர் இருந்தாங்க? அந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? சரி, ஒரு 5000 பேர் 10000 பேர் வந்து போன அந்த எத்தனை செருப்பு ப்ரோ வந்தது? ஒரு செருப்பு ஒரு பொண்ணு செருப்பு வந்து ப்ரோ. ஒரு வந்தது. அந்த ஒரு தற்கொலைக்காக எல்லாரும் அப்படி நம்ம பேச முடியாதுல. சரி ஈசா ராஜேந்திரன் தெரியுமா? ஒரு தற்கொலை ப்ரோ, அந்த ஒரு இண்டிவிஜுவல்காக நம்ம எதுவும் பேச முடியாது ப்ரோ. ஈசா ராஜேந்திரன் தெரியுமா? பிரேமலதா மேடம் என்ன சொல்லிருந்தாங்க ரீசன்ட்டா? விஜய் பையன் என்ன சொன்னாப்ல? விஜய் பையன் என்ன சொன்னாரு? 30 வருஷமா இந்த மூஞ்சி நேர்ல பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு கூட உள்ளே போல. நான் இப்ப தான் மூஞ்சி பார்த்தேன் அப்படினா போல. கேட்டியா? அதெல்லாம் பாத்தியா? ப்ரோ வீடியோ போட வச்சானவா? இல்ல நான் கேட்டேன். நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததே இப்பதான் பாத்துக்கன்னு சொன்னாரு. ஆமா அதே விஜயகாந்த் பையன் லான்ச்சுக்கு இவர் கேட்டா போலியாமே. இவர் வந்து ஒண்ணும் இல்ல ஸ்பெஷல் கேட்க தேவையில்ல. நீங்க வந்து நடிச்சது தேவையில்ல. அந்த பட பூஜைக்கு லான்ச்சுக்கு வாங்க ஒரு ப்ரமோஷன் இருக்குன்னு கேட்டாங்க. ஏன் போல? ஏன் ப்ரோ இப்பதான் நீங்க சொன்னீங்க இது வரைக்கும் கேட்டது பார்த்ததே இல்லன்னு சொல்லிட்டு 30 வயசுல கேட்டதே இல்லன்றீங்க. இப்போ வந்து அவர் கேட்டதே சொல்றீங்க. நீங்க பேசுறதுலயே வந்து ஒரு லாஜிக் இருக்கு ப்ரோ. இல்ல லாஜிக் என்னன்னு இப்ப நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்க. விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் குடும்பத்துக்கும் விஜய்க்கும் வந்து சாரி விஜய் குடும்பத்துக்கும் விஜயோட அப்பாவோட மொத்தமா அந்த ஃபேமிலிக்கு யார் சோறு போடுது முதல்ல? யார் ஃபேமிலிக்கு? விஜயகாந்த் ஃபேமிலிக்கு? விஜய் ஃபேமிலிக்கு வாடகை கொடுத்தது யாருப்பா? தெரியல. நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. இது கூட தெரியல. நீ எப்படி விஜய் சீனா வருவ? எனக்கு ரொம்ப டவுட் இருக்கு. இருக்கு. விஜய் குடும்பத்துக்கு யார் வாடகை கொடுத்தா? அவங்க அப்பா டைரக்டர் எஸ்ஏசி சார். சரி, அவங்க யார் அதான் அவர் யார் வாடகை கொடுத்தா? யார் கொடுத்தா? அவங்க யார் வாடகை கொடுத்தா? யார் கொடுத்தா சொல்லுப்பா.
விஜய்க்கு யார் லைஃப் கொடுத்தா சொல்லு, சினிமா லைஃப் யாரு சொல்லுப்பா. சினிமால அவருக்கு பெரிய புஷ் கொடுத்தது விஜயகாந்த் சார் சார். விஜயகாந்த் தான். அது யாருமே அப்படியே ஹோல்ட் பண்ணு. வாழ்க்கை கொடுத்தவர் நமக்கு வாழ்க்கை கொடுத்தவர் உடம்பு சரியில்லாம கிட்டத்தட்ட 2014 இருந்து 2015 இருந்து வச்சுப்போம். 2015 16 17 18 இந்த இப்ப ஒரு இறந்த மாசம் ஒரு 3 மாசம் முன்னாடி இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் கூட என்ன நடுவுல ஒரு தடவை போய் பார்க்கலையா? நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சேர்த்து சொல்லு. புரியுதா? நான் சேர்த்து சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சொல்லு. கேள்வி நான் கேட்கல. விஜயகாந்த் கட்சியோட விஜயகாந்த் நெருங்கிய பழகின விஜயகாந்த் கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய மீசை ராஜேந்திரன் அவர் யாரோட அனுமதி வாங்கி பேசுறாரு? பிரேமலதா விஜயகாந்த் அனுமதி வாங்கி தான் அவர் பேசுறாரு. இந்த கேள்வி இவங்க 2 பேரும் மட்டும் கேட்கல. விஜயகாந்தோட ரைட் ஹேண்ட் பார்த்தசாரதி, விஜயகாந்த் க்ளோஸ் ரசிகர் மன்ற காலகட்டத்தில் இருக்கிற பார்த்தசாரதி ரைட் ஹேண்ட். பார்த்தசாரதி யாருன்னா போய் யூடியூப்ல தட்டி பாருங்க, தமிழ்ல போய் பாத்துக்க. பார்த்தசாரதி 4வது விஜயகாந்தோட டிரைவர், விஜயகாந்தோட பர்சனல் மேனேஜர் 5 பேரும் கட்டி கொடுக்குறாங்க. யாரும் இங்க வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து கேப்டன் பாக்கிறதுக்கு நாங்க தடுத்ததே கிடையாது. யார் வேணாலும் வந்து பாக்குற தான் இருந்தாரு. ஓகே, அத நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஆன்சர் சொல்றேன். ஓகேவா? தம்பி நான் சொன்னது பாயிண்ட், அவங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன். இப்போ விஜய் நீ என்ன நினைக்கிறீங்க சொல்லக்கூடாது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அவங்க கேட்கறாங்க, அது நான் சொல்றேன். விஜய் என்ன நினைச்சிருப்பாருன்னா, நம்மளோட வாழ்க்கை கொடுத்தவரு இப்படி இதுல இருக்கிறதுக்கு அவருக்கு தெம்பு இருக்காது, அப்படி பாக்கிறதுக்கு அவருக்கு வந்து அவ்வளவு தெம்பு இருக்காது, நம்மள இப்படி வாழ்க்கை கொடுத்தவரு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு அவர் கஷ்டமா இருக்கும், அதனால பாத்துக்க மாட்டாரு. இது ப்ரோ ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும் ப்ரோ. அப்ப எஸ்எஸ்சி மட்டும் என்ன வெங்கட் போய் பார்த்தா ப்ரோ அவருக்கு தெம்பு இருக்கும் ப்ரோ, அவருக்கு க்ளோஸ் பண்ணி என்ன புரியல? உன் குடும்பத்துக்கு சோறு போட்டா போய் நேரா பார்க்க முடியல. ஒருத்தர் இறந்து கிடக்குற அப்ப தெம்பு அது கஷ்டமா இருக்கும் ப்ரோ. இது கஷ்டமா இருக்கு. வாய் வந்து கேட்ட போறேன் இல்ல கேக்குறேன். ஒருத்தர் உயிரோட இருக்கு பாக்கிறதுக்கு நேரா பாக்கிறதுக்கு தெம்பு இல்லையா? அவர் இறந்து அப்புறம் பாக்கிறதுக்கு தெம்பு இருக்கா? விஜய்க்கு தெம்பு இல்லையா? நான் மெட்டீரியல் அவருக்கு வந்து அவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டாரு. இது ஒருத்தர் உயிரோட இது ஒன்ஸ் 2020 நினைக்கிறேன். எஸ் 2020 சும்மா நல்ல விஷயமே தெரியாம அப்புறம் கொடுக்க அவர் என்ன சொல்லிருக்காரு? என்னால பாக்கிறதுக்கு முடியாது. அவர் வந்து அவ்வளவு நீ பேச கீழ எல்லாம் ஸ்மைல் போட்டுட்டு இருக்காங்க. இரு முதல்ல சரி ஸ்மைல் போட்டு ப்ரோ, நான் என்னோட ஸ்மைல் போடுறாங்க. ஒன்ஸ் கேளு ஒன்ஸ் 2021 மிட்ல யுஎஸ்ல ட்ரீட்மென்ட் எடுத்து விஜயகாந்த் இங்க வராரு. ஓகேவா? முதல்ல போய் யார் பார்த்தா சொல்லு பாப்போம். விஜயகாந்த் வீட்டுக்கு முதல்ல போய் யார் போய் பார்த்தா சொல்லு. சூப்பர் சார் பார்த்தா இந்த வெங்காயம் தெரியல அதுக்கு யார் பார்த்தாங்க சொல்லு. இல்ல எஸ்எஸ்சி சார் பார்த்தா வெங்காயத்துல பார்த்தாங்க. முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் போய் பார்த்தாப்ல. அப்புறம் முதலமைச்சர் போய் பார்த்தாங்க. அப்புறம் சரக்குமார் போய் பார்த்தாங்க. சரக்குமாருக்கு அப்புறம் ராதாரவி கூட இருக்கக்கூடிய ஒரு பேர் என்ன ராமுவா விஜயகாந்த் நல்ல வாடா படத்தோட பேசுற அளவுக்கு ஃப்ரெண்ட். இவங்க எல்லாம் குரூப்பா போய் பார்த்து வந்தாங்க. யார் விஜயகாந்த் வீட்ல ராதாரவி எல்லாம் போய் பார்த்து வந்தாங்க. ஓகேவா? அதோட போட்டோ கூட யூடியூப்ல கூகுள் இமேஜ் தட்டி வரும். நான் கேட்கறது சிம்பிள். அன்னைக்கு இவரு விஜயகாந்த் வந்து தன் பையனை வச்சு படம் எடுக்கும்போது பெருசா வந்து தன்னுடைய நண்பர்கள் சத்யராஜ் பிரபு எல்லாருடைய வாரிசு எஸ்எஸ்சி வந்தாப்ல. எஸ்எஸ்சி பையன் வரல. இது வரைக்கும் கடைசியா வந்து ஏதோ ஒரு நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது ஒரு கூட்டம் கூட்டாங்க. அதுல தான் விஜயகாந்த் பக்கத்துல நின்று விஜய் பாக்குற மாதிரி ஒரு பேசுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு வரைக்கும் விஜயகாந்த் போய் நேர்ல போய் பார்க்கல, விஜயகாந்த் வீட்டுல போய் பார்க்கல. உங்க ஆளுங்க கட்சிக்காரங்க இருக்கிறவங்க இந்த டிவி கட்சியில இருக்க விஜய் ஸ்பேஸ்ல வந்து யூடியூப்ல என்ன சொன்னா, இல்ல நாங்க அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுக்கல. பதிலுக்கு மீசை ராஜேந்திரன் சொல்றாரு, எங்க தலைவர் ஆபீஸ்ல தான் நான் இருப்பேன். ஒரு டிரைவரும் சொல்றாரு, பேட்டி கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் விஜயகாந்தோட மனைவி துணைவியார் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இங்க யாரும் எங்கள்கிட்ட வந்து அப்படி அணுகல, கேட்கல, நாங்களும் யாருக்கும் அனுமதிக்கல. ஆனா உங்க சைடுல என்ன சொன்னாங்க, சபக்கெட் ஒண்ணு மாதிரி இன்னும் 4 பேர் விஜய் ஃபேன்ஸ் என்ன சபக்கெட் கட்டாங்க, நாங்க அனுமதி கேட்டோம், அவங்க கொடுக்கல. யோ தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு சாதாரணமா அந்த ஒரு பேர் என்ன கிங்காங்க தெரியல, நடிகர் கிங்காங்க ஜிப்சி அவர் முத கொண்டு போயிட்டு மல்சுனிக்கான முத கொண்டு போயிட்டு விஜயகாந்த் பார்க்க முடியுது, விஜயால பார்க்க முடியா? ராதாரவிக்கு என்ன தெரியுமா? ராதாரவிக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு. இல்ல நல்லா கேட்டுக்க நீ, ராதாரவிக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு சரியா? அவரே தட்டி தாவி நடந்து நொண்டி நொண்டி தான் போய் பார்த்து வந்திருக்காரு. ஏன்னா பாலை காலத்து நண்பன் உங்களுக்கு சோறு போட்ட உங்களுக்கு உங்க வாழ்க்கை நீங்க உட்கார்ந்து திங்கிற இடம் சோறு போட்டது யாரு? விஜயகாந்த் போட்டது. யாருமே இல்லன்னு சொல்லிருக்கோம். அப்புறம் அந்த 2 வருஷம் சொல்றாங்க, அந்த மனுஷன் உயிரோட இருக்கு பார்க்கல, அதனால தான் செருப்பு வீசினா, அதனால தான் செருப்பு வீசினா. அது 5000 பேர்ல நீங்க சொல்றீங்க ஒருத்தன் அப்படி இருப்பான், அதனால நம்ம கண்டுக்க முடியாது. இன்னொரு 4 பேர் கூட்டத்துல போயிட்டு இல்ல ஒரு நிமிஷம் இப்ப தம்பி கடைசி 2வது நீங்க எப்ப கடைசி வீட்டுக்கு போனீங்க? யாரு? விஜய் எப்ப வீட்டுக்கு போனாப்ல? விஜயகாந்த் வீட்டுக்கு இப்ப கோட்டிக்கு போனாரு. பட ப்ரமோஷனுக்கு போனீங்க கரெக்ட்டா? பர்மிஷன் வாங்க போனீங்க கரெக்ட்டா? ஆமா. நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், மனசாட்சியோட பதில் சொல்லு. விஜயகாந்தோட இரங்கலுக்கு போயிட்டு வந்து அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எங்கேயாச்சும் பொது இடத்துல விஜயகாந்த் பத்தி ஒரு 4 வார்த்தை விஜய் பேசிருக்காப்ல? இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீ பேசு. வேற ஏதாவது சபக்கெட் பேசணும்னு வெச்சீங்க கீழ இருக்கவங்க கண்டுபிடிச்சிடுவான். அடுத்து சொல்லு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த லியோ சக்சஸ் மீட்ல கூட ஃபர்ஸ்ட் அவர் பேர் தான் சொன்னாரு. அங்க ரஜினி பேரே அஜித் பேரே எல்லாரும் பேரே சேர்த்து சொன்னாப்ல. விஜயகாந்த் இரங்கல். யோ உனக்கு சோறு போட்டு உன் குடும்பத்தை வளர்த்து விட்டவர், அவர் பத்தி ஒரு 5 நிமிஷம் பேச முடியாது உன்னால? ஏன் ப்ரோ பேசணும்? நீங்க பேசணும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அது மனசுல இருந்தா போதும். ஏன் பேசணுமா? ஏன் பேசணும்? ஏன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி பேசணும்? அப்ப விஜயகாந்த் எதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? செந்தில் பாண்டியன் எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? விஜயகாந்த் மரியாதைன்றது மனசுல இருந்தா போதும் ப்ரோ. அப்ப என்ன கோட் பத்தல நீங்க? அப்ப என்ன கோட் பத்தல 7 வச்சீங்க? மனசுல வச்சுக்கிட்டு நான் பத்தல கட்டனா இந்த ட்ரிபியூட் வார்த்தை யூஸ் பண்ணி அது வந்து கிரியேட் பண்றது விஜய் வைக்கணும் சொல்றது. என்ன கிரியேட் பண்றது? டைரக்ட் வந்து லவர் வந்து பாத்தியா? லவர் வந்து பாத்தியா? இல்ல பாத்தியா? அந்த படத்துல விஜயகாந்த் பாட்டு போட்டதுக்கு கூப்பிட்டு வச்சு இந்த அளவுக்கு அதான் எல்லாம் ட்ரிபியூட்ன்றான். உங்க படத்துல பண்ண ட்ரிபியூட்ல நான் தான் விஜயகாந்த் மொத்த கீச்சி காட்டுங்க ப்ரோ. அது வந்து டைரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதுறது அவங்க சீனுக்கு எல்லாம் அவன் டைரக்டர் சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். அவனுக்கு அந்த படத்துல ஒரு ஸ்கிரிப்ட்ல சொல்ற பத்தியா இல்ல எல்லா படத்துல இருக்க மொமெண்ட்ஸ் எடுத்து ஒண்ணா சேர்த்து கொலாஜ் பண்ணி எடுத்து படம் எடுத்து ஊரே பாத்தீங்களா? இல்ல கேக்குறேன். சரி உடனே பாத்து தவியா இந்த பக்கம் பாப்போம். நான் என்ன கேக்குறேன், இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. மனசுல மரியாதை இருக்குன்னா என்னத்துக்கு நீ படத்துல கொண்டு வந்து ரெஃபரன்ஸ் வைக்கிற? ட்ரிபியூட் டெடிகேட்டட் டு கேப்டன் விஜயகாந்த் இருக்கு வச்சா மனசுல மரியாதை இருக்கு. அதான் ப்ரோ, அது ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் பிளஸ் வெங்கட் பிரபு அவங்க சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான். எது வெங்கட் பிரபு இருக்கா? என்னன்னு? ஆமா அவர் யாரு இன்டர்வியூ பண்ணாரு. அது யாரு இல்லையா? இந்த மாதிரி இருக்குதுங்க, இந்த மாதிரி இருக்குதுங்க, இந்த மாதிரி நியூஸ் வந்து போட வேண்டாம் அபிஷியலா எதுனா ஒண்ணு சொல்லணும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆளு எதுவுமே சொல்லாம வந்து லெட்டர் பேடு சும்மா புக்குன்னு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காரு. ஜெயிலர் அப்பயே வந்த படத்துக்கு சீட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு.
இல்ல நான் கேக்குறது கரெக்டா தப்பான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் நீங்க நடக்கிறத பாத்துங்க. கரெக்ட் அதுல தப்பே கிடையாது. என்னால ட்வீட்டே போட முடியல லாஸ்ட் 5 நாள். அவ்வளவு ஒர்க் இருக்கு. ஆனா வந்துட்டு இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவனுங்க கூட இருக்கவங்களே ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. அதுதான் கடுப்பாகுது. நியூஸ் சேனல்ல இவனுங்களே எதுக்கு இந்த மாதிரி பண்ண போறானுங்க? இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்டேன், எனக்கு கூட ஒருத்தர் இருக்கவங்க கமெண்ட்ல தான் வந்து சொன்னாரு. இந்த கேள்வி கேட்டேன் கிருப்பேன். நான் வந்து ட்வீட்டா போட்டு ஒரு ஒரு கேள்வியா உனக்கு கேட்கும்போது ஒருத்தவங்க சொன்னாரு, கபிலா விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறவங்களுக்கும் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு கபிலா அப்படின்னாங்க. அது வாஸ்தவமான சம்பளத்துக்கு ஒரு இல்ல விசுவாசத்தை விட சம்பளத்துக்கே முதல் ஒழுங்கா பார்க்கலையே. இயர் ஓனா என்ன கரெக்டான ஸ்டேட்டஸா கரெக்டான ஆளுகளுக்கு நியூஸ் சொல்றது பப்ளிக் சொல்றது உண்மையான எதுவுமே எதுவுமே இல்லையே. சம்பளத்துக்கே வேலை செய்யலையே. இல்ல வந்து அவங்க சொல்லிட்டாங்களா வந்து நீங்க எந்த நியூஸும் கொடுக்காதீங்க வெளியில அப்படின்னு. அது வந்து படத்துல ஓகே. ஹெல்த் இஷ்யூன்னு வரும்போது சொல்லணும்ல எதுனா ஒண்ணு. படத்து ரிலீஸ் டேட்டு இல்ல வந்து இப்போ படம் பண்ண போறோம் இதெல்லாம் சொல்ல வேண்டாம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் இப்போ இதையெல்லாம் சொல்ல வேண்டாம். ஹெல்த் இஷ்யூ சீரியஸான இஷ்யூ அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல நியூஸ் சேனல் அவன் போட்டுட்டு இருக்கான். இவன் தான் கூட இருக்கிறான். இவங்க தான் ஒழுங்கா சொல்லணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. யாரோ ஒருத்தர் குங்குமமா விகடனான்னு தெரியல அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்காரு. அவரை எல்லாரும் ஃபாலோ பண்ணி அவரெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து போட மாட்டாரு. எதுக்கு தெரியுமா? பனையூர் சம்பந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே போட சொல்லுவாங்க, உடனே போடுவாங்க. ரஜினி ரசிகரை கண்டித்து ட்வீட் போட சொல்லுவாங்க, உடனே போடுவாங்க. இல்ல பியரோனா வெறும் படத்துக்கு ட்வீட் போட்டா போதுமா? அது மட்டும் தான் போடுவாரா? இல்ல அது எனக்கு தெரியல. அந்த ஜாப்னா அது மட்டும் தான் இருக்கா என்ன? இல்ல இல்ல காசுக்கே வேலை பார்த்தாலும் படத்துக்கு எந்த ப்ரொமோஷனும் ஒரு ஒன்னும் ட்வீட் போட்ட மாதிரிலாம் ஒன்றும் பெருசா தெரியலையே. பர்சனல் ட்வீட்ஸ் ஓகே போடக்கூடாதுன்னா படத்துக்கே முதல்ல ஒழுங்கா ட்வீட் போடலையே. இதை யாரு கேள்வி கேட்கறது? சொல்லு பாஷா பாய். கிருபா பேசுங்க ப்ரோ பேசுங்க. கையை தூக்கிடுவேன், பேசுறவன நிப்பாட்டி விட்டு கை தூக்குவேன், அப்புறம் பேசுங்க. பேசுங்க பேசுங்க பாஷா ப்ரோ. இல்ல இல்ல பேசுங்க. இல்ல இல்ல நான் இல்ல அந்த காலி ரைட்டர் அவன் அவன் அந்த நாய் தான் காலையில அவன் ட்வீட்டு தான் பார்த்தேன் நான். அவன் ஸ்பீக்கர்ல இருந்தான் அது அப்போ பேசணும்னு வந்தேன் நான். இது தெரியாம கை தூக்கிட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பேசுங்க. இல்ல இல்ல நான் இப்போ கேக்குறது, அண்ணன் விடுதல் கேக்குறது கரெக்டு தானே. அதாவது ஒரு பிஆர்ஓ அப்படின்னா நீங்க வந்து தவறான செய்தி நீங்க முன்னாடி முந்திக்கிட்டு நீங்க வந்து அறிக்கையை விட்டுருந்தீங்க அப்படின்னா தவறான செய்திகளோ இல்லை ரூமருக்கு நீங்க இடம் கொடுக்குற மாதிரி தானே ஆயிப்போச்சு. கரெக்டு அது 100%. நீங்கள் வந்துட்டு என்ன என்ன காம்ப்ளிகேஷன் சொல்ல தேவையில்ல. அது வந்துட்டு அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து வரணும்னு வெயிட் பண்ணுறது ஓகே. பட் ஆனால் இந்த ரூமர்ஸ் எல்லாம் இந்த இந்த டிடி நெக்ஸ்ட்லாம் போட்டிருந்தனால அபிஷியலா எதையும் நம்பாதீங்கன்னா சொல்லி போடலாம். கரெக்டு. நாங்கள் அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் தரோம், நியூஸ் மீடியாவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. இல்லைனா இது ப்ரீ பிளான்டுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதையாச்சும் போட்டிருக்கலாம். ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு கவலைப்படாதீங்க அஃபிஷியலாக வரட்டும் அப்படின்னு போட்டிருந்தா அழகாக முடிஞ்சிருக்கும். இதை தந்தி டிவி நாயெல்லாம் பேச விடுறது நம்ம தலையெழுத்து. அதெல்லாம் இல்ல பார்க்கணும் நம்ம. பாஷா ப்ரோ. தந்தி டிவி போட்ட உடனே ப்ரீ பிளான்னா இந்த ஆள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாலே முடிஞ்சதுங்க. அவன் அப்பயே ட்வீட் டெலீட் பண்ணிருப்பாங்க தந்தி டிவி. அவன் அதை கூட பண்ணலைங்க. உட்காந்து ஹுக்குன்னு போட்டுட்டு இருக்காங்க ட்வீட்டு. பார்த்தது அப்படியே பத்திக்கிட்டு எரியுதுங்க. இது என்னதான் வேலை நான் பண்றேன்னு சொல்லிட்டு. நான் ஃபேக் ஐடின்னு நினச்சேன். சரி எவனோ இம்ப்ரெஷனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா உண்மையில இந்த ஆள் ஐடி தான். என்ன இந்த ஆளு ப்ரோ இது? எப்பவுமே ட்வீட் போட மாட்டாருங்க. எந்த டைம்ல எந்த ட்வீட் போடணும்னே தெரியாம வந்து போட்டுட்டு இருக்காரு. படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ற மாதிரி எந்த ட்வீட்டும் போறது கிடையாது சொல்ல போனா. இந்த மாதிரி வந்து பரவிட்டு இருக்குது ஒரு விஷயம். இதை ஸ்டாப் பண்றதுக்கும் அந்த ஆள் ஒரு ட்வீட் போட்டிருந்தா ப்ரீ பிளான்டுனா முடிஞ்சது. இது ப்ரீ பிளான்டு சர்ஜரி தான். இது வந்து சர்ஜரி கூட கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 வீக் ரெஸ்ட் மாதிரி தான். ஏதாவது ஒன்று சும்மா போட்டிருந்தாலே முடிஞ்சதுங்க. இத்தனை பேரு இத்தனை விஷயம் இத்தனை உங்களை வந்துட்டு இத்தனை பேர் உங்களை ட்வீட் போற அளவுக்கு வந்திருக்காரு. இந்த கரெக்டாக வந்துட்டு வயிற்றுல அந்த ஸ்டண்ட் அதெல்லாம் வச்சுருக்காங்க, அவ்வளோலாம் நீங்கள் சொல்ல தேவையில்ல. அதெல்லாம் அஃபிஷியலாக வரட்டும். நீ எதுவும் பயப்பட தேவையில்ல. ஆல்ரெடி ப்ரீ பிளான் ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கலாம்.
இல்லைங்க, இவங்க தேவையில்லாத பரப்புனனால, இவனுங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பரப்புனனால தான் இப்ப இத்தனை பேர் ட்வீட் போட்டிருக்காங்க. அபிஷியல் சிஎம்ல இருந்து தெலுங்கு சிஎம் எல்லாருமே போட்டிருக்கிறாங்க. இதனாலதான் ப்ரீ பிளான்னா சொல்லியிருந்தா இது இவ்வளவு பெருசா ட்வீட்டே போட்டிருக்க மாட்டாங்க யாருமே. சிம்பிளா முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அவங்கலாம் கூட விடுங்க ப்ரோ, அவங்க ஒரு கடமைக்கு போடுறாங்க, அதெல்லாம் ஃபைன். இல்ல, நம்ம இவனுங்க ஃபேன்ஸை வந்து பத்தி நான் சொல்றேன் இவனு நானு. இவனுங்க நம்ம இதை எப்படி ஃபேன்ஸு போர்ட்ரேட் பண்றானுங்கன்னா, படம் ரிலீஸ் ஆக போகுது, இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இவங்க போர்ட்ரேட் பண்றாங்க. முதல்ல அதுக்கு இடம் கொடுத்தது யாரு? இவங்க கரெக்ட், ஒழுங்கா இடம் கொடுத்திருந்தா கொடுத்தது அந்த மாதிரி விஷயமே கரெக்ட். வந்திருக்காது. இல்ல, இவனுங்க ஒரு சைடு இப்போ நம்ம ஆஃப்லைன்ல நிறைய பேர் வந்துட்டு கோயில் போயிட்டு அங்க நிறைய அதான் பூஜாலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க அவ்வளோ எல்லாம் பதறி போய் அதெல்லாம் நீங்க வந்து அப்படியே கட் பண்ணியிருக்கணும் நீங்க ஆஸ் அ ஒரு பிஆர்ஓவா. அதுதான் இது உங்களுக்கு. அவங்க அந்த இவங்க ட்வீட் போடுறாங்க, ஸ்டாலின் அவர்லாம் ட்வீட் போடுறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அதெல்லாம் அவங்க பண்ணோம், அது ஒரு ஓகே ஒரு சைடு. அது நான் நம்ம ஃபேன்ஸ் மனநிலையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அப்படியே கட் பண்ணியிருக்கணும்ல நேற்று நைட்டு. நான் நேற்று அந்த ஒரு 5 போஸ்டர் வந்தது எக்ஸ்க்ளூசிவ், அதை பார்த்து நான் தூங்கிட்டேன். நான் இது காலைல எழுந்து பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நான் தூங்கிட்டேன். நிறைய பேர் எத்தனை பேர் தூங்காமல் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. 11:30 12 மணி மேலே முடிச்சுட்டு இருந்தவங்களாம் எத்தனை பேருக்கு பக்குன்னு இருக்கும். முக்காவாசி பேர் காலையில தான் ப்ரோ பார்த்திருப்பாங்க. நானே காலையில தான் ப்ரோ பார்த்தேன். காலைல எந்திரிச்சு ஆமாம். வந்தா எல்லாம் இப்படி நியூஸ் போட்டிருக்கிறாங்க. நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு அப்டேட், ப்ராப்பரான அப்டேட்டே இல்ல. யாரை ஃபாலோ பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஒரு விகடனா குமுதமான்னு யாருன்னு தெரியல. அந்த அந்த ஒரு இவர் நியூஸ் ஜேர்னலிஸ்ட் 18 அவர் போட்டிருந்தாரு. பக்காவா சூப்பர். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவருக்கு தான் சொல்லணும். ட்வீட் அதாவது போடலான்னு நினைச்சேன் நான். பக்காவா சொன்னார். அதாவது பஷாப் இல்ல, தலைவர் ஃபேமிலியே வந்து வேணாம், சொல்ல வேணாம் அப்படின்னு தடுத்திருந்தாலும் ரசிகர்களோட மனநிலையை முதல்ல புரிஞ்சிருக்கணும். ப்ரோ யார் இல்ல, புரிஞ்சிருக்கணும்? கபிலன் ப்ரோ, பிஆர்ஓ. இப்போ இல்ல அவங்க போட வேணாம்னு சொல்லிட்டாலுமே இந்த மாதிரி ரூமர் பரவாயில்ல. இதுக்கு ஸ்டாப் பண்றதுக்காக அவங்க என்ன ஒண்ணு விட்டுருக்கணும்ல. அது கூட விடலையே. இப்போ ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து தானே விட்டுருக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி ரூமர் ஃபுல்லா பரவி அவங்கவுங்க ட்வீட் போட்டனால தானே இப்போ ஹாஸ்பிட்டல்லே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரீ பிளான்டுனா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. ஆமா. ரூமரா ஆனா அது வந்துதான் ஆனா அங்கதான் அவங்கதான் வந்து ஆஹ், என்ன சொல்றது, நம்ம வந்து பிஆர்ஓ எதுவும் கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்கவும் கூடாது. ஏன்னா கேட்டா பிஆர்ஓக்கு சப்போர்ட் பண்ணி இங்க ஒரு 4 பேர் வருவாங்க. வாட்ஸ்அப்ல போயிட்டு கோழி முட்டுறவனா வருவான். அதாவது ஒரு விஷயத்த நீங்க பொத்தி பொத்தி வைக்கும் போதுதான் அது வெடிக்கும். எப்படி அது வெடிக்கும்? அது பெருசா பேசப்படும். நீங்க அந்த இடத்துல ஓகே ஒன்றும் இல்லை, இது ஆல்ரெடி பிளான் பண்ணுதுதான், இது வந்து நீங்க பயப்பட தேவையில்ல, ரசிகர்கள் நீங்க பயப்பட தேவையில்ல, நீங்க ரொம்ப இதை பண்ண வேணாம் அப்படின்றத ஒரு 3 நாள் முடியும், ஒரு 4 நாள் முடியும், ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி சொன்னீங்கன்னா ஓகே, தலைவர் ஏதோ ஒரு ருட்டீன் செக்கப்புக்கு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மைனர் லெவல்ல முடிச்சிருப்பாங்க. 8 மணிக்கு, அதாவது இது ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்தது. என்னது, ராணா படத்தோட படபூஜை டைம்ல நடந்தது. எத்தனை மணிக்கு என்ன நடந்தது, தலைவர் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போனாங்க, ஸ்ட்ரெச்சரில் வச்சு தலைவரை எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போனாங்கன்றது அன்னைக்கு சோஷியல் மீடியா கூட பெருசாக கிடையாது. அன்னைக்கு சன் நியூஸில் தான் வந்தது, அதுவும் தலைவரோட வாய்ஸோடு வந்துச்சு. ஒரு விஷயத்த நீங்கள் மூடி மறைக்கிறவோ இல்லை நீங்கள் வந்து இல்லை வெளியில் ஒரு ஒரு ரொம்ப கான்ட்ரவர்சி வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் இது பண்ணும் போது தான் அது பெருசாக கான்ட்ரவர்சி. நீங்கள் சும்மா எடுத்து போட்டு பாருங்களேன், ஓகே ரைட்டு ஒன்றும் இல்லை, தலைவர் நல்லா தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க. பொறுப்பு வந்து இங்க ரசிகர்களுக்கும் தலைவர் ஃபேமிலிக்கும் நடுவில் வந்து மீடியேட்டரா இருக்கிற நபர் யாரு? நீங்க தான் போய் சொல்லணும், அந்த கடமையை சொல்லணும். இந்த மாதிரி ஆளாளுக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆளாளுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய ரூமர்ஸ்லாம் தப்பான நியூஸ்லாம் வருது. ஏதாவது ஒன்று சொல்லணும், சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லணும்.
அட்லீஸ்ட் இந்த ரூமர்ஸ்லாம் நம்பாதீங்க. நாங்கள் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விடுறோம், பொறுமையாக இருங்க. யாரும் நீங்கள் அவசரப்பட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டல்லாம் வந்து கூட்டம் கூடாதீங்க, தேவையில்லாத ஒரு சலசலப்பு தேவையில்லை அப்படின்றத ஏதாவது ஒன்று சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும். நான் சொல்ற புரியுதா? எதுவுமே சொல்லாம அபிஷியலா நீங்க ஒரு இத்தனைக்கு நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கிறீங்க. இல்ல நேத்து வந்து இப்போ சம்பந்தப்பட்ட டிவிகே கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் முந்திக்கிட்டு ட்வீட் போடுறீங்க, சம்பந்தப்பட்ட நபர்களை டேக் பண்ணிலாம் ட்வீட் போடுறீங்க. என்ன விஜய் படங்களுக்கு சம்பந்தப்பட்ட ட்வீட்லாம் உட்காந்து டேக் பண்ணி ட்வீட் போடுறீங்க. அதுதான் நான் கேட்குறேன். நீங்க அங்க வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டா நீங்க போடுறீங்க, அங்க பிஆர்வா வேலை பார்க்குறீங்க, அங்க பார்க்க வைக்கீங்க போடுறீங்க, ரைட்டு. அப்ப இங்க பதட்டமான நிலைமையில எதுக்கு நீங்க ரசிகரோட மனநிலையை மாத்துறீங்க? ராத்திரி 11:45 8 மணிக்கு தலைவர் அங்க உள்ள போயிருக்காரு, 12 மணிக்கு வெளில வருது, நியூஸ் தப்பா பரப்புறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஃபேன் பேஸ் இந்த மாதிரி பண்ணுது. சரி, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஊர்வாயை மூட வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? தந்தி டிவி சேனல் தேவையில்லாம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்? அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒன்று விடணும். பயப்படுற மாதிரியான எந்த பிரச்சனையும் கிடையாது, இது ஒரு சாதாரண ஒரு ரூட்டின் செக்அப் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடணும். விட்டீங்களா? விடல. அப்போலோ மருத்துவமனை வந்து அஃபிஷியலா அறிக்கை விடுற வரைக்கும் எத்தனை மணிக்கு விட்டான்? 4:45 விட்டான். 4 மணிக்கு விட்டானா? 4:45 விட்டானா? எத்தனை மணிக்கு விட்டாங்க? 4 மணி மாதிரி விட்டான்னு நினைக்கிறேன். நான் கேட்கறது, தலைவர் கண்முழிச்சு தலைவர் வந்து அந்த மருந்து இதெல்லாம் போயிட்டு அந்த இதெல்லாம் முடிஞ்சு அவருக்கு வந்து அவர்கிட்ட கேட்டுதான் நீங்க அறிக்கையை விட்டுருக்கிறீங்க. உங்க கையில எத்தனை மணிக்கு ரிப்போர்ட் முடிஞ்சது? எத்தனை மணிக்கு வந்து நீங்க இது முடிச்சீங்க? ட்ரீட்மெண்ட் எத்தனை மணிக்கு முடிச்சீங்க? பேசலாமா? ட்ரீட்மெண்ட் எத்தனை மணிக்கு முடிஞ்சுன்னு சொல்லி யார் வார்த்தையை விட்டது? நான் சொல்லவா? வேணாம், நான் வாயை விட்டுருவேன், நான் சொல்லக்கூடாது. 10 மணிக்கு ட்வீட் போட்டேன்னா இல்லடா பாஷா பாய், என்ன போட்டேன்? 10 மணில இருந்து 12 மணிக்குள்ள சொல்லியிருப்பார்ல, அவர் தானே சொன்னாரு. இல்ல, அதுக்கு முன்னாடியே நான் சொல்லி ட்வீட் போட்டேன், 10 மணில இருந்து 12 மணிக்குள்ள அறிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க 4 மணிக்கு நீங்க போடுறீங்க. அதுக்கு நடுவுல நான் என்ன கேட்கறேன், நேத்து ராத்திரி 12 மணில இருந்து இன்னைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு ட்வீட்? ப்ரோ, இதை நம்ம சொன்னோம்னா கேட்டோம்னா பிஆர்ஓக்கு இவனுங்க அட்வைஸ் பண்றானு இப்போ உட்காந்துக்கிட்டுங்கிற மாதிரி போர்ட்ரேட் ஆகும். ஆக்சுவலா நம்ம ஓன் ஃபேன் பேஸ்ல இருக்கிறவங்களே எடுத்து போடுவாங்க, இந்த மாதிரி நீங்க வேலை செய்யணும். போட்டுக்கிட்டோம். இல்ல, நான் ரஜினிக்கு தான் ரசிகன், பிஆர்ஓக்கெல்லாம் நான் ரசிகன் கிடையாது, புரியுதா? நான் ரஜினி ரசிகன், பிஆர்ஓக்கு ரசிகன் கிடையாது. அதுதான் கேள்வி. தலைவருக்கு தான் விசுவாசமா இருக்க முடியும், நான் தலைவருக்கு தான் விசுவாசமா இருப்பேன். பிஆர்ஓக்கெல்லாம் விசுவாசமா இருக்கிற வேலை எல்லாம் எனக்கு கிடையாது. தலைவருக்கு எல்லாம் விசுவாசமா இருக்கணும், அது பிஆர்ஓவா இருந்தாலும் சரி. எதுல பொறுமை காக்கணும், எதுல பொறுமை காக்க கூடாது, எந்தெந்த விஷயத்துல சுறுசுறுப்பா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல சுறுசுறுப்பா இல்லாம மெத்தனத்தை காட்டணும்ன்றது ஒரு லிமிட் இருக்கு. அவன் சரி, நான் கேட்கறேன், வெளியூர், நீ சென்னையில இருக்கிற, வெளியூர்ல இருக்கிறவன் கிளம்பி வந்தானா என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? ஏன் கிளம்பி வந்து கேள்வி கேட்க முடியுமா? அவன் தலைவர் மேல இருக்கிற பாசத்துல அவன் கிளம்பி வருவான். நீங்க சொல்லணும், நீங்க எடுத்து சொல்லணும், சார் இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி வராங்க, இந்த மாதிரி போறாங்க, மேடம் இந்த மாதிரி வராங்க போறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க, இங்கேருந்து ஃபோன் பண்றாங்க, ஏதாவது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருவோம், வெயிட் ஃபார் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம், நீங்க அது வரைக்கும் ரூமர்ஸ் எல்லாம் நம்பாதீங்க, இஸ் வெரி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லணும். ஏதாவது ஒன்று சொன்னீங்களா? எதுவுமே சொல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லாமே. கார்த்திகை செல்வன் சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு? நியூஸ் 8 சீஃப் எடிட்டர் உட்காந்து கார்த்திகேயன் சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு? நேற்று 12 மணிக்கு அவர் 10 நிமிஷம் வீடியோ போடுறாரு, அது நீங்க ஏன் போடலன்னு நான் கேட்கறேன். ஒரு பத்திரிகையில இருக்க நியூஸ் போய் அவரு சொல்றாருங்க, அவரு சொன்னதை ஒரு பிஆர்ஓ சொல்லலாம்ல, இதுல என்ன தப்பு இருக்கு? அவர்தான் சொல்லி இருக்கணும். ஆக்சுவலா ஒரு நியூஸ் 18 சேனல் இருக்கக்கூடிய சீஃப் எடிட்டர் சொல்ற அளவுக்கு வச்சிருக்கீங்க,
ஒரு பேப்பரை மடிச்சு நீ பாக்கெட்ல வச்சினா என்னடா மடிச்சு பாக்கெட்ல வைக்கிற மறைக்கிற எடுத்து காட்டும்பாங்க. நீ அதே பேப்பரை தூக்கி சட்டை பாக்கெட்ல வச்சு பாரு. அப்படியா? சரிப்பா, அவ்வளவுதான். ஏன் அமைதியா இருக்க? என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லாம் கரெக்டு தான், நம்ம தான் பேசிக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. டிஆர்ஓட்ட எப்பயுமே சரி, இம்ப்ரூவ்மெண்ட் எப்பயுமே இருக்காது. அப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதான், ஒரு பிரச்சனையும் ஸ்பேஸ் போட்டு வேற ஒரு முகத்துக்காக பார்க்க வேண்டியதா இருக்குங்க. தலைவர் முகத்துக்காக தாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் பொறுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு தலைவர் முகத்துக்காக. சரி, நாளைக்கு ட்ரெய்லர் அது கன்ஃபார்ம் தானே ப்ரோ? நாளைக்கு ட்ரெய்லரு உட்காந்து எவனை பத்தியோ பேசிட்டு இருக்கோம், சம்பந்தமே இல்லாம. அந்த ரேஞ்சு தான் நம்ம 6 மணிக்கு அது இல்ல 6 மணிக்கு எனக்கு என்னன்னா, இது என் கருத்து தான், நான் மொத்தம் எதுவும் சொல்ல. எனக்கு அது எனக்கு மேபி அது ஒரு 2 நாளானிக்கு விஷயம் ஒண்ணு இருக்கு போச்சுன்னா பாஷா அது பாய். நல்லா இல்ல இருக்கும்னு பாஷா தோணுது பாய், எனக்கு. இல்ல கிருபா ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம் பாஷா பாய். திடீர்னு இந்த மாதிரி தெரியுது, நியூஸ் வருது, எல்லா தலைவர் ஃபேன்ஸும் கொஞ்சம் அப்செட் ஆனாங்க. நேற்று நைட்ல இருந்து அப்செட் ஆனாங்க. நிறைய பேர் தூங்காமலாம் இருந்திருக்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் கொஞ்சம் அப்செட் ஆகுறது, இதெல்லாம் டவுன் ஆகுறது கரெக்ட், ஓகேவா? ஆனால் அவனால உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி லைட் ஆன் பண்ற மாதிரி ஆஃப் பண்ற மாதிரி அவனால டக்குன்னு மாற முடியாது. தலைவரோட என்ன சொல்றாங்க, எது சொல்றாங்க அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவான், ஓகேவா? எடுத்த உடனே செலிப்ரேஷன் மூட்ல மைண்ட்ல போக மாட்டான். கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகும். காலம் ஒரு மருந்து கொடுக்கும், நேரம் ஒரு மருந்து கொடுக்கும். அந்த மருந்து எல்லாருக்கும் கொடுக்கும், ஓகேவா? 48 hours தலைவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது பாரு, இதே டிஎல் எப்படி பத்திக்குது மட்டும் பாரு. ஒண்ணு, இப்போ அவரு நல்லா இருக்காரு, ஸ்டேபிளா இருக்காரு. இந்த மீன் டைம் நம்ம ட்ரெய்லரை நம்ம கொண்டாடணும், ஓகேவா? கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் முடிஞ்சு தலைவர் வீட்டுக்கு வர்றாரு, கோச்சடையன் படம் வருது, பார்க்குறோம். நெகட்டிவ் ஒரு மாதிரி கலவை விமர்சனங்கள்லாம் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே தலைவர் ஒரு படம் நடிக்கிறாரு, லிங்கா படம் பண்ணுறாரு. லிங்கா படம் அதுவும் கலவையான விமர்சனம் வருது. அதுக்கப்புறம் கபாலி வருது, பயங்கரமா ஹைப் வருது. ஏன் தலைவரை பார்க்கும் போது அந்த புத்துணர்ச்சி வரும், அவ்வளவுதான். லிங்கா படம் வரும்போது அந்த புத்துணர்ச்சி கிடைச்சது. கபாலி வரும்போது இன்னும் அதிகமான ஒரு புத்துணர்ச்சி. அதுதான் நான் சொல்றேன். அவரை நேரில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிவிலயோ எங்கேயோ பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபேன்ஸ் பத்திப்பான், அவன் பத்திப்பான், அது பிரச்சனை கிடையாது. பட் அதனால நம்ம ஏதோ இதுவே இடிஞ்சு விழுந்த மாதிரி நம்ம அது வேணாம். நல்லா இருக்காரு, நம்ம நார்மலா வந்துடணும். நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, அதான் சொல்றேன். நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, நம்மளை பார்த்துதான் அவரு இன்னும் அப்செட் ஆவார். நம்ம அப்செட் ஆகி ஒன்றும் இல்லை, ஞாபகம் வச்சிங்க. இங்கே என்னென்ன வேலையை பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு காதுக்கெல்லாம் போகும், கண்டிப்பாக போகும். இங்கே நல்லது விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியாது கிருபா, பாஷா பாய். ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போய் சொல்லுவாங்க தலைவருக்கு. அதில் போயிட்டு அதை மட்டும் கரெக்டாக அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்கள பற்றின விஷயங்கள்ல அவங்க செஞ்ச தப்பா அவங்க போய் காதில் சொல்ல மாட்டாங்களா? யார் ஒத்துப்பா நான் தப்பு பண்ணேன் இந்த மாதிரின்னு? யார் ஒத்துப்பா? நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன என்ன கண்டிஷன் இன்னும் தெரியும். எங்களுக்கு நாங்களாம் பக்கத்துல இல்லையே, எங்களுக்கு தெரியாது. வெளியூர்ல இருக்கிறான், வெளிநாட்டுல இருக்கிறான், அவன் என்ன நினைப்பான்? நேற்று யுவா ப்ரோலாம் உட்காந்துக்கிட்டு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. குரலே ஒரு மாதிரியே திணற ஆரம்பிச்சிருச்சு. அவர் யாருக்கிட்ட போய் கேட்பாரு? யார தெரியும்? இங்க ஸ்பேஸ் ஓடிட்டு இருந்து வந்தாரு. நீ எதுல வேணாலும் விளையாடு, ஃபேன்ஸோட எமோஷன்ல விளையாடாத. ரஜினி ரசிகன்றது வெறும் ரசிகை மட்டும் கிடையாது, அது ஒரு எமோஷன். அது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டு நீங்க ரைட்டு எதுவுமே சொல்லாம இருக்குது, எதையாவது ஒண்ணு சொல்லுவோம். தந்தி டிவி நியூஸ் 18 கார்த்திகை செல்வன் சொல்லணும்னு அவசியம் இருக்கா என்ன? அவர் உட்காந்து 12 மணிக்கு வீடியோ போடணும்னு அவசியம் இருக்கா என்ன? நான் கேட்கறேன்.
இருக்கா? கிடையாது. ஏன் போடணும்? ஏன்னா ரசிகரோட எமோஷன் அவருக்கு தெரியுது. அதனால அவர் சொல்றாரு. அவர் விஷயத்தை கேட்டு தெரிகிறாரு, கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. எப்போதும் இஸ்பெல்லா மருத்துவமனைக்கு எப்போதும் ரூட்டீன் செக்அப் போறவரு இன்னைக்கு அப்போலோக்கு போறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு என்ன தெரிஞ்சதோ அதுல ஒரு வார்த்தை கூட மாறாம எதை சொல்லணுமோ எதை சொல்லக்கூடாதுன்னு சில டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் எதை மக்களுக்கு சொல்லணுமோ அதை உட்காந்து நேற்று சொல்றாரு. அதை சொல்லி எல்லா ரசிகர்களும் எல்லா ரஜினி ரசிகரும் பார்த்து என்ன நிலைமை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இது அவர் சொல்லல. இப்படி வச்சுப்போம். நேத்து நைட்டு 12 மணி கார்த்திக் செல்வன் எதுவுமே பேட்டி கொடுக்கல. என்ன அவன் என்ன நினைச்சிருப்பான்? கொஞ்சம் சொல்லுங்க பாஷா பாய், நீ சொல்லு. என்ன மைண்ட் செட்ல இருக்கும்? வண்டி எடுத்துட்டு கிளம்பி அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். கரெக்டா? கிளம்பிட்டாங்க. சில பேர் நிறைய பேர் போயிருந்தாங்க. நான் இங்க ஸ்பேஸ்ல இருக்கும் போதே கிளம்பி சில பேர் இப்ப இந்த சில ரஜினி ரசிகர்கள் கிளம்பி போயிட்டாங்க. சில பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, தெரியாது. காலையில ஏஞ்சுதான் சில பேருக்கு விஷயமே தெரியும். ராத்திரில மூச்சிட்டு இருந்தவங்களுக்கு தான் நல்லா தெரியும். வெளிநாட்டில் இருக்கிறவருடைய தலைவர் ஃபேன்ஸுக்கு தெரியும். நான் என்ன கேட்குறேன், சிம்பிள். எதுவுமே சொல்லாம 7 மணிக்கு ட்வீட் போட்டு கம்முன்னு விடுறதுக்கு எதுவுமே சொல்லாம சரி ரைட்டு நம்ம கால் வருது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆன்லைன் ஃபேன்ஸு ஆஃப்லைன் ஃபேன்ஸு எல்லாருமே கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. என்ன நடக்குது, என்ன கரண்ட்ல என்ன நடக்குது, என்ன விஷயன்றது. அட்லீஸ்ட் ரூமரை நம்பாதீங்க, அப்படிலாம் பொய் நம்பாதீங்க. ஒரு 10 மணிக்கு ஒரு ட்வீட்டா போடலாமே. நான் என்ன தலைவரோட லெட்டர் பேட்ல உட்காந்து அபிஷியல் கையெழுத்து போட்டு அவர் கையெழுத்து போட்டு அதுவும் கேட்கிறேன். அவன் பதட்ட நிலைமையில அவன் என்ன மைண்ட் செட்ல வச்சிருப்பான்னு தெரியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பக்கத்துல உங்களுக்கு தெரியாது, பக்கத்துல நீங்க இருக்கீங்க போறீங்க வரீங்க பாக்குறீங்க உங்களுக்கு தெரியும். மத்தவன் அவன் நிலைமை ஏன்னா நீங்க மட்டும் தான் உட்காந்து தலைவர் மாதிரி உட்காந்து தாடி வச்சுக்கிட்டு தலைவர் மாதிரி கண்ணாடி போட்டுட்டு தலைவர் மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ற நீங்க மட்டும் தான் பண்றீங்களா? வேற எவனும் பண்றது இல்லையா? சும்மா உட்காந்துக்கிட்டு ஆல்ரெடி வேற ஒரு இஷ்யூலையும் நம்ம சொன்னதான் மாறுற மாதிரி தெரியல. அண்ட் பண்ண முடியாது. அதுக்கு எல்லாருமே போட்டாங்க. காலையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அவரை டேக் பண்ணிருந்தாங்க. நிறைய பேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய பேர் டேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை சுத்தமா. நம்ம தலைவர் டைகடை வந்து கால் பண்றாப்புல. நேத்து பிஆர்ஓக்கு கால் பண்றாரு, அட்டன் பண்றாரு, பேசுறாரு. என்ன ட்ரீட்மெண்ட் சார், ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் சார்ன்றாரு. இங்க சத்தம் அதிகமா இருக்கு, நாய்ஸா இருக்கு, நான் கேட்கல, அப்புறம் மட்டும் கூப்பிடுறேன். எப்படியே அதாவது இது எப்படி தெரியுமா, அது உன்னை கண்ணு கட்டி நட அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு, பாலத்துக்கு நடுவில் நட அப்படின்ற மாதிரி இருக்கு. நீ எப்படி நடப்ப? கீழே விழுந்தா உனக்கு பயம் வரும், பயத்திலேயே நீ நடக்க மாட்ட, ஒரு அடியை கீழே எடுத்து வைக்க மாட்டேன் பாஷா பாய். சோசியல் மீடியால 1000 விஷயங்கள் வரதான் செய்யும். இது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்கு பாஷா பாய். இது யாருக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? கீழே லிசனர்ல ஃபேக் ஐடியில் உட்காந்து லிசன் பண்றவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க டிலே பண்ணி நீங்க சொல்லாததுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் நீங்க பிரஸ் மீட்டை கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து பேட்டி கொடுத்தீங்க. ஞாபகம் இருக்கா? எந்த இஷ்யூ சொல்றீங்க? 2011 சிங்கப்பூர் இஷ்யூ. தலைவர் இங்கேருந்து ஏர்போர்ட்டு கூட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கு முன்னாடி ராமச்சந்திர மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து இல்லை அப்புறம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்ஃபெக்ஷனாக ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆம்புலன்ஸில் வச்சு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனீங்க, ஞாபகம் இருக்கா? ஏர்போர்ட் பின்னாடியே வண்டி பறந்தது, ரஜினி ரசிகர்கள் வண்டியெல்லாம் பறந்து பின்னாடியே போச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். கரெக்ட். ஆமா ஆமா, அன்னைக்கு நைட்டு தானே தலைவரோட வாய்ஸ் வந்துச்சு. ஆமா ஆமா ப்ரோ, கரெக்ட். ஆமா ஆமா, நான் தலைவர் வாய்ஸ் கேட்கலையே, எனக்கு அது கூட வேணாம், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு 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 ஸ்டேட்மெண்ட். அட ரூமஸை நம்பாதீங்க, இந்த மாதிரிலாம் கிடையாது. நேற்று கார்த்திகை செல்வன் சொன்ன மேட்டர் தானே நான் எதிர்பார்க்கிறேன். அது கூட கொடுக்கலன்னா அப்புறம் என்னப்பா? அப்புறம்
இங்க இருக்கிற சில ரஜினி ரசிகர்களுக்கு வந்து நீங்க வந்து கண்டிக்கிறதுக்கும் இல்ல வந்து நீங்க வேற ஒரு நடிகரோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து ட்வீட்டா போறதுக்கு தான் இருக்கீங்களா? இல்ல அதுக்கு தான் அக்கௌண்டா? நீங்க பிஆர்ஓன்னு தெரியறதுக்கு முன்னாடியே உங்களை ஃபாலோ பண்ணவனா நிறைய பேர் இருக்கிறான். அவன் தான் உங்களை முதல்ல அன்ஃபாலோ பண்ணான். ஏன் தெரியுமா? இவர் ரஜினி ரசிகர் நினைச்சுதான் முதல்ல ஃபாலோ பண்ணான். இவர் பிஆர்ஓனா ஃபுல் ஃபார்மே தெரியாது. இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது பாஷா பாய். எனக்கு பிஆர்ஓ ஃபுல் ஃபார்மே தெரியாது. அது 2019 அன்ஃபாலோ பண்ணி விட்டேன். இது சரி வராது. நாங்கன்னா படத்தோட அப்டேட்டை கேட்டோம், இல்ல வேட்டன் படத்தோட அப்டேட் கேட்டோமா, இல்ல நாங்க கூலி படத்தோட அப்டேட் கேட்டோமா, இல்ல அதுக்கு 3 நேரம் உட்காந்து மூச்சு விடாம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்? தலைவன் உள்ள எப்படி இருக்காப்புல, இவ்வளவுதான். இது தப்பா? இல்ல நாங்க வெளில சொன்னா பதட்டம் ஆயிடும். சொல்லனாலதான் பதட்டமே ஆகுது. சொல்லி இருந்தா பதட்டமா இருக்காது. சொல்லாதனாலதான் பதட்டமே கிரியேட் ஆச்சு. அடிப்படை இது. சரி, ரொம்ப நேரமா ஒரு விஜய் ஃபேன் மைக் வாங்கிட்டு இருக்காப்ல. சொல்லுப்பா அஸ்கார்டியன். ஹலோ, ஹோஸ்ட் இருக்கீங்களா? ஹோஸ்ட் வந்து சொல்லுங்க. உங்க டிஎம் பாருங்க, நான் உனக்கு ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன்ல. எனக்கு என்னப்பா அனுப்பிச்சிருக்கீங்க? அந்த கோழி ரைட்ஸ்னு ஒருத்தனை மேலே ஏற்றி பேசிட்டு இருந்தீங்க. அவனை உள்ள போயிட்டு 4 ட்வீட்ஸ் பார்த்துட்டு நீங்களா முடிவு பண்ணிக்கிறதா அவனை விஜய் ஃபேன்ட்டு? அவன் யாரு என்னங்கிறத நான் டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. 10ஆம் தேதி டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு வர வக்கு இல்லைன்னா, அதுக்கு உங்க மேல வன்மம் இருந்துச்சுன்னா அவங்க ஐடென்டிட்டியில வந்து பேசணும். இன்னொருத்த ஐடென்டிட்டியில வந்து பேசிட்டு இருக்க கூடாது. என்ன பிரச்சனைனா, சூர்யா ஃபேனு அதை ஒழுங்கா இது பண்ணாம நான் யார் யாருக்கெல்லாம் எனக்கு டிஎம் ஆப்ஷன் காட்டுதோ அவங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டேன். ஆனா அதை யாருமே இங்க கன்வே பண்ணல. அதுக்காக தான் நான் இங்க மைக் வாங்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, அவன் சூர்யா ஃபேனா? அப்புறம் சரி, கேளுங்க. இந்த ஏத்துக்கிறேன்ப்பா. சரி, அதான் ஏத்துக்கிறேன். அதான் சொல்லிட்டு அதான் மாட்டுக்கிறது சொல்லி பேச்சுக்குப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவன் சூர்யா ஃபேனு, ஓகே. அது ஏன்பா என்ன திட்டுற? டிஎம்ல வந்து என்னங்க சொன்னேன்? உங்களை டிஎம்ல என்ன திட்டு சொல்லிருக்கேன் பாருங்க. உங்களை எவ்வளவு ஸ்கிரீன்ஷாட் போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்ல. நீ மனுஷனான்னு கேட்டா ஆமா ஆமா அதை மட்டும் சொல்றீங்களே. நான் உங்க கெஞ்சி கேக்குறேன், அதெல்லாம் சொல்றது அதையும் இப்போ சொல்ல வேண்டியதா நீங்க? நான் என்ன சொன்னேன்? ஒரே நிமிஷம் இருப்பா அஸ்கார்டன், ஒரு நிமிஷம் இருப்பா. இரு ஆகாஷ், நான் பேசிக்கிறேன். இப்ப என்னப்பா, அந்த பையன் வந்து சூர்யா ஃபேனு, அவன் வந்து விஜய் ஃபேன் மாதிரி. ஒரே நிமிஷம் இருங்க. நான் வந்து ஸ்பீக்கர்லாம் வாங்கி எங்க ஸ்பேஸ்ல நான் பேசினது இல்ல. அவன் ஐடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து இங்க யார் யாருக்கெல்லாம் எனக்கு டிஎம் ஆப்ஷன் காட்டுதோ அனுப்பிச்சு நான் அதை கன்வே பண்ண சொல்லியிருக்கேன், டிஎம் பண்ணிருக்கேன். பார்த்தாங்களா என்னன்னே தெரியல. இல்லப்பா, இப்ப ஸ்பேஸ் தான், ஓபன் ஸ்பேஸ் தான், நீயே கன்வே பண்ண. அந்த காலிவுட் ரைட்ஸ்ன்றவன் சொல்லிட்டேனே, நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன். அவன் வந்து விஜயும் அபியூஸ் பண்ணி போட்டிருக்கான், ரஜினி தலைவரையும் போட்டிருக்கான். சூர்யா ஃபேனுங்கிறதுக்கான ப்ரூஃபும் அதுல இருக்கு. சரி, அது என்னன்னே தெரியாம நீங்க மாட்டுக்கு எப்படி பேசலாம்? இந்த மாதிரி யாராவது 4 பேர் வந்து சொன்னாதானப்பா நமக்கு தெரியும். அதான் சொல்லிட்டேன். தேங்க்யூ. நாங்க பாத்துக்கிறோம். நாங்க சூப்பர். அதுக்காக நேத்துல இருந்து அபியூஸ் பண்ண விஜய் ஃபேன்ஸை விட முடியாது இல்ல. மத்த ஒரிஜினல் ஐடி அதுக்கெல்லாம் ப்ரூஃப் எடுத்துட முடியாதுல்ல. சூர்யா ஃபேனா அபியூஸ் பண்ணான், அது நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கும் நான் ஸ்கிரீன்ஷாட். இது மட்டும் இல்லப்பா, நான் ஒரிஜினல் பீஸ் சில சூர்யா ஃபேன்ஸ் ஐடிஸே நான் எடுத்துட்டேன். நேற்று ராத்திரில இருந்தே எடுத்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். இந்த ஐடியில தப்பு பண்ண நான் ஒரு 1000-2000 ஐடி காட்டுவேன். எங்க ஐடென்டிட்டி எல்லாம் சுத்திட்டு
அவன ஒரிஜினல் ஐடென்டிட்டில அபியூஸ் இல்லப்பா பண்றதுக்கு கரெக்ட், வக்கு நீ இல்லாம சொன்னது எங்க கரெக்ட் பேரை யூஸ் தான்ப்பா. பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். இல்லப்பா எனக்கு சொல்றது புரியுதுப்பா, நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த ஐடியில இந்த காலிவுட் ரைட்ஸ்ன்றவன் சூர்யா ஃபேன்ன்றதுனால சொல்ற, ஓகே அதுல மிஸ்டேக் நடந்திருக்கு, அவன் சூர்யா ஃபேன், ஓகே புரியுதுப்பா. அவன் விஜய் ஃபேன் இல்ல, அவன் சூர்யா ஃபேன், ஓகே ஐ அக்செப்ட். ஓகேவா ஓகேவா, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடு காமக்காச்சு, சரியா? ஆனா அது சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு. அந்த பையனை திட்டி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்ல ப்ரோ இந்த மாதிரி இவன் வந்து இந்த ஃபேனு, அதை நீங்க பாருங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நாகரிகமா அவனை நான் சொன்னீங்கன்னா. ரொம்ப டீசெண்டா தாங்க சொல்லிட்டு இருக்கேன். சரி, திட்டுறேன்னா நான் இதை விட திட்டுவேன் அவனை எல்லாம். யாரு? அவனைதான், அந்த ஃபேக் ஐடியில வந்து புறம்போக்க ஓகே 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 கோலி ரைட்ஸ் ஒருத்தன் வந்தான்ல, அவனை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நேரடியா வக்கு இல்லாத வர்ற வக்கு இல்லாதவனுக்குலாம் எதுக்கு மரியாதை? அது ரைட்டு. அது நீங்க சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க பஞ்சாயத்து போட்டு பண்ணிருங்க. நமக்கு வேற ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கு, அது முடிச்சுப்போம். ஓகே, சொன்ன வந்து இதுதானே, இதுக்கு தான் சொன்னீங்களா? அவ்வளவுதான். ஓகே ரைட் ஓகே. ஸோ அண்ணன் விருதுகள், நீ சொன்ன விஷயம் பாயிண்ட் எல்லாம் கரெக்டு தான். உன் கோபம் ஞாபகம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அது வந்து இங்க இருக்கிற மற்ற ரஜினி ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். இல்ல எனக்கு அவரை தெரியும், எனக்கு ஆஃப்லைன்ல அந்த மன்றங்களை எனக்கு தெரியும், எனக்கு இவங்கள தெரியும் அப்படின்னு லிங்க் இருக்கிறவங்க நீங்க காலரை தூக்கி விட்டு தெரிஞ்சுக்கலாம். விஷயம் தெரியாதவன் என்ன பண்ணுவான்? அவன் தலைவர், அவனுக்கு தலைவர் பிடிக்கும். ஐயா தலைவருக்கு எதாவது ஆச்சா, ஏதாவது சொல்லுங்க, என்னையா டீட்டெயில்ஸ் என்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்க, ஏதாவது சொல்லுங்கய்யா. என்னது இது? அவன் யாருக்கிட்ட போய் கேட்பான்? அதுக்கு தானே அஃபிஷியலா பிஆர் ஒன்று வச்சிருக்கிறீங்க. அந்த 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 பொறுப்பு எதுக்கு? அது இங்கே ரசிகர்கள் ஃபேன்ஸுக்கும் ரஜினி மக்கள் மன்றம் கலைக்கப்பட்டது. ஆனா ரஜினி ரசிகர் மன்றம் கலைக்கப்படல இல்லையா? முக்கியமான வேலைக்கு ஆகாது கபிலன் ப்ரோ. இல்ல எதுல அலட்சியம் இருக்கணும்? செவடங்காதுல சொல்லுங்க அசோக் சார். இல்ல செவடங்காதுல சங்கு ஊதுன மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கூட நீ கொடுக்கலனா அப்புறம் நீ பேர் வந்து நான் ஓப்பனாவே கேக்குறேன். போன தடவை தலைவர் வந்து ராமச்சந்திர மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாரு. ராணா படம் புட பூஜையிலேருந்து திடீர்னு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இதாகுது. ஸோ வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறாங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திர மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாரு. கரெக்டு தானே அசோக் சார்? இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அசோக் சார்? ஓகே, நடுவில் ஏதாவது தப்பாக சொன்னோன்னா எனக்கு மாற்றி சரி பண்ணுங்க, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அதுக்கப்புறம் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ செக்கப்பில் ஏதோ சம்திங் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கப்பூர் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெச்சர்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வீடியோ இன்ன வரைக்கும் இருக்குது. அங்கேருந்து ஸ்ட்ரெச்சர்லேருந்து ஆம்புலன்ஸ்லேருந்து நேராக வந்து ஏர்போர்ட்லேருந்து அப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரெச்சர்லேருந்து ஃப்ளைட்டு. ஓகேவா? இந்த இன்பிட்வீன் கேப்பில் எத்தனை மணிக்கு இது நடந்தது அசோக் சார் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த டைம் நல்லா ஞாபகம் இருக்கும், என்னை விட உங்களுக்கு ஞாபகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் அந்த டைமில் என்ன மிஞ்சி போனால் 11வது, ஆமாம் அந்த டைமில் தான். ஆமாம் அசோக் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல கபில். ஹலோ, வீடியோ தான் ஞாபகம் இருக்கு. என்னங்க? அதுதான் மனசுல இருக்கு. அவரு ரிட்டர்ன் வந்துட்டு கை காட்டுவாரு, எனக்கு அந்த இதுதான் மனசுல. நான் கண்ணால பார்த்தது எனக்கு ஃபர்ஸ்ட், நான் டெய்லியும் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். வந்துட்டு காலையிலே பார்ப்போம் நியூஸு, அப்புறம் சாயங்காலம் தான். அப்போ கையிலலாம் வந்து இந்த 1100 அந்த மாதிரி செல்லு தான். என்ன பண்ணுவோம், உட்காந்துட்டு சாயங்காலம் வந்து அந்த சன் நியூஸில் அதை தான் வரும். தலைவரோட வாய்ஸ் அப்போ தான் நான் கேட்டேன். அந்த ஆடியோ வாய்ஸ் எல்லாரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், தலைவர் ராமச்சந்திர மருத்துவமனையில் அட்மிட் ஆகும்போது நார்மலாக தான் இவங்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது சீரியஸ் கண்டிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க, சிங்கப்பூருக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த கேப்பில் ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 hours இருக்கும். அந்த 2 hours ஃபேஸ்புக்கு ஆர்குட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ரூமர்ஸ்லாம் கிளம்புனுச்சு. ஐ திங்க் ஆமாம், ஆர்குட் அந்த டைமில் ஆர்குட்லாம் இருந்து வேறு மாதிரியான ரூமர்ஸ்லாம் அப்போ அந்த டைமில் வேறு மாதிரிலாம் கிளம்புனுச்சு.
பொய் செய்திகளை நம்ப வேண்டாம்ன்றது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சன் நியூஸ் கீழே அண்டர்ஸ்டாண்ட்ல திடீர்னு ஃபிளாஷ் நியூஸ் வருது, தலைவர் வந்து வாய்ஸ் பிளேஸ் பண்றது. ஒரு நிமிஷம், தலைவர் வாய்ஸ் இருக்குது நினைச்சு பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி புல்லரியுது. அவர் சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்குங்க அண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அப்படின்போது அந்த வாய்ஸ் நீங்க ஃபேன்ஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீங்க அந்த வாய்ஸை வெளியிட்டீங்க. நாங்க வாய்ஸை இப்ப எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான கண்டிஷன்லயும் தலைவர் இல்லை, நல்ல கண்டிஷன்ல இருக்காரு, நல்ல ஸ்டேபிள், சின்ன ஒரு மினி ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அட்லீஸ்ட் எதுவுமே சொல்லாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்க இப்ப அன்னைக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இதை வந்து விற்க முடியாது, வெளியில மீடியாக்கெல்லாம் தெரியுது, ஆம்புலன்ஸ் போகுது வருது, நேஷனல் மீடியா வரைக்கும் போயிடுச்சு, இது வந்து வேற மாதிரி இதாகிட போகுது, எப்போ இருந்தாலும் நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைவரே சொன்னாதான் இங்கே எல்லாரும் கேட்பாங்க ரசிகர்கள் அப்படின்றனால தான் நீங்கள் தலைவர் ஆடியோ வச்சு நீங்கள் சொன்னீங்க. அதனால ரசிகர்கள் எல்லாம் வேண்டுதெல்லாம் பண்ணாங்க, நல்லபடியாக தலைவன் திரும்பி வந்தாப்புல. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடுவில் 2021 22 ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று நடந்தது தலைவருக்கு. இந்த கழுத்துக்கிட்ட சின்னதாக ஒரு மைனர் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று நடந்தது. அந்த ட்ரீட்மெண்ட் டைமில் வந்து போயிட்டு ஒரு நாள் வந்துட்டார்ல அசோக் சார், இந்த சால்வை போட்டுக்கிட்டு ஒரு சால்வை மாதிரி போட்டு கழுத்துல பிளாஸ்டர் ஓட்டிட்டு, அப்போ இந்த மாதிரி கான்ட்ரவர்சி பிளாக் தான். அப்போ வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக ஆகலை. அப்போ சின்னதாக ஒரு ருட்டீன் செக்கப்புக்கு போனால் கூட இங்கே ரசிகர்களோ இல்லை மற்றவங்கள தப்பான நியூஸுகளோ வேற யாராவது உட்காந்து கிளப்புறதை இங்கே ரசிகர்கள் எல்லாம் நம்புறாங்க அப்படின்னு வரும்போது அதை தடுக்க வேண்டிய இடத்துல இடம் கொடுக்கறது நீங்கள் தான். அந்த இடத்த நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா பொய் செய்திகளுக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது. இங்கே வந்து சோஷியல் மீடியா வந்து மானிட்டேஷன் தட்டானுங்க, இம்ப்ரெஷன்ஸுக்கு ஏற்றுவானுங்க, இல்லை மானிட்டேஷனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. அது வந்து தந்தி டிவியே இன்னைக்கு கேவலமான ஒரு வேலையெல்லாம் பார்த்தான். எவ்வளோ தலைப்பேசி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கம்முன்னு தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கு தலைவர் நல்லபடியாக வரணும், நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு தலைவர் நாளைக்கு வராருப்பா அப்படின்னு அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை வச்சு சாத்தணும். நான் பொறுமையாக இருக்கிறேன், அவர் வீட்டுக்கு வரட்டுன்னு தான் இருக்கிறேன். அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் வேலையை கட்டலாம். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல என்ன கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து அந்த இடத்த நீங்கள் தான் இடம் கொடுக்குறீங்க. அந்த ரூமர்ஸ் உள்ளே வரும்போது அந்த இடத்துல நீங்கள் ஒன்று வேணாம், நான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும், மருத்துவமனை அறிக்கை வர வரைக்கும் தயவு செஞ்சு எந்த இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் நேற்று நைட்டு நியூஸ் 18 தமிழ்நாடு சீஃப் எடிட்டர் அவர் கார்த்திகை செல்வன் அவர் சொன்ன நியூஸை நீங்கள் போட்டிருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் அவர் சொன்னதுக்கு அப்புறமா நீங்களாவது அதை எடுத்து ஒரு 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 ட்வீட்டாக போட்டிருந்துருக்கலாம். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே. இங்க சுத்த விடுறீங்கல்ல, ஆன்லைன்ல இருக்கிற விஷயங்களே ஓகே ரைட்டு ஓகே, ஏதோ நியூஸ் ஏதோ சேனல்ல நம்ம போயிட்டு சோசியல் மீடியால இல்லாதவனெல்லாம் எடுத்து பாருங்க. ஆஃப்லைன்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், வண்டி எடுத்துட்டு கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டல் தாங்க போவான். நான் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு பேப்பரை நீங்க மறைச்சு வச்சீங்கன்னா தான் அது ஏதோ ஒன்று இருக்கு, கியூரியாசிட்டி கிளம்பும். நீங்க மறைக்காம இல்லை இதான்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கியூரியாசிட்டி வராது, தவறான செய்திகள் பரவாது, பொய்யான செய்திகள் பரப்ப மாட்டாங்க. நாங்க என்ன வேட்டையன் படத்தோட அப்டேட்டா கேட்டிருக்கிறோம், இல்லை கூலி படத்தோட அப்டேட் கேட்குறோம்மா? இதுக்கு மேலே வேட்டையன் படத்தோட அப்டேட் என்ன வேணுது? ஆடி லஞ்ச் 6ஆம் தேதி டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க, படம் பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம், தலைவரை கொண்டாட போகிறோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் இப்போதும் நடக்கிற தலைவர் படத்துக்கு. ஆனால் இங்கே கேட்குறது என்ன, இந்த மாதிரி நேரத்தில் தலைவர் ஏதோ என்னடா நியூஸ் வருது, திடீர்னு வந்த மாதிரி எல்லாருக்கும் ஷாக்கிங் ஆகுது. நேற்று வேற ஒரு விஷயத்துக்காக ஸ்பேஸ் போட்டிருந்தேன் அசோக் சார், திடீர்னு பார்த்தா மேலே ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணுறாங்க, ஏதோ விளையாடுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட்டே மாறி போச்சு. சுத்தமாக எனக்கு மைண்ட் செட் மாறி போச்சு. தூக்கம் போச்சு, சாப்பிடல. இது நம்மளை விடுங்க, மற்றவனை யோசிச்சு பாருங்க, அவன் நிலமெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட சீனியர் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் கான்டாக்டும் கிடையாது, மன்றங்களில் இருப்பாங்க. சரி, நீங்கள் மன்றத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது போயிட்டு கேட்டு தெரிஞ்சுப்பீங்க அசோக் சார். மன்றத்தில் இல்லாதவங்களாம் என்ன சார் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை நீங்கள் கால் பண்ணி, இல்லை நீங்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம். 1 மணிக்கு லோக்கலுக்கே ஒன்னும் அப்டேட் கிடைக்கல. தலைவர் ஃபேன் எனக்கு சொல்றாரு, 1 மணிக்கு நான் கால் பண்ணி பேசினேன் கபிலா, ஒரு நிமிஷம் தான் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து இல்லப்பா நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னன்னே தெரியல. அப்ப என்ன ஆகுதுன்னா மறைக்கிறாங்களோ, அப்பதான் கியூரியாசிட்டி வருது, அவனும் கியூரியாசிட்டி கிளம்புது.
என்னடா அது ஏதோ நம்மள்ட்ட மறைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி கிளம்புது. பயம் அதிகமாகும், பதட்டமாவான், அவன் செய்யற வேலையை அவனால் செய்ய முடியாது. நேற்று மீட்டிங்கை நிப்பாட்டு பாத நேரத்தில் வந்துட்டாரு அவரு. எத்தனை பேர் நேற்று உட்காந்து தூக்கத்தை இழந்திருப்பான் பயத்துல. அப்ப இந்த பயத்தை போக்க வேண்டிய பொறுப்பு யாருது? சுதாகர் சார் இல்ல, அவர் இறந்துட்டாரு. இப்போ மன்றத்துல இருக்கிறவங்க தானே பொறுப்பு. இல்ல கப்தான் ப்ரோ, இப்போ ஏர்லி மார்னிங் சாப்பிடாம வந்து சில டெஸ்ட் எல்லாம் பண்ணோம், அதுக்கு தான் நைட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நீ நைட்டே வந்து சொல்லிடலாம்ல. நீ வந்து லேட் நைட்டா போயிட்டு ஏதோ அப்பதான் போய் நல்லா இருந்தவர் திடீர்னு அட்மிட் ஆன மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்த அதை அப்பயே பண்ணியிருந்தானுங்கன்னா அது கொஞ்சம் ஒரு 4 நாள் முன்னாடி, ஒரு 4 நாள் முன்னாடியே இல்ல ஒரு 3 நாள் முன்னாடி, எப்பா தலைவர் எப்பயோ ஒரு ரூட்டீன் செக்அப் ஒன்று பண்ண வேண்டியிருந்தது, ஒரு சின்னதாக ஒரு மைனர் இது ஒன்று பண்ண வேண்டியிருந்தது, அதுதான் சரியான டைமு. கூலி படம் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கோல்டு இருக்கு அவர்கிட்ட. இந்த மாதிரி ஒன்றும் பெருசாக பதட்டப்படாதீங்க, இது இந்த மாதிரி பண்ண போகிறோம், சின்னதாக ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருப்பார், அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்படியே ஒரு சின்னதா ஒரு இது மட்டும் இப்போ நீங்க அறிக்கை கூட விட வேணாம், நியூஸ்ல சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்ச அதுதான் V4 மீடியால இருந்து ஃபுல்லா கான்டெக்ட்லாம் நீங்க அதுதானே வச்சிருக்கீங்க. PROன்ற அவர்கிட்ட சொல்லி ஒரு 4 நியூஸ் சேனல்ல போட்டா முடிஞ்சு போச்சு. இதை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரி ஓகே, பயப்பட தேவையில்லை, எந்த பதட்டமானதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்க போறோம். நீங்க பொத்தி வைக்கும் போது தானே அவனுக்கு என்னடா திடீர்னு பார்த்த, என்னடா 12 மணிக்கு, என்ன ராத்திரி 12 மணிக்கு என்னடா தலைவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்னடா ஆச்சு அப்படின்றதுனா வருது. அதானே யதார்த்தம், அதானே அப்படித்தானே மைண்ட் செட் தோணும். என்னன்னு யோசிப்பான் அந்த இடத்துல அவன். இல்ல சாயங்காலம் தான் அந்த ஏவிஎம் போட்டாங்க. என்னடா ஏவிஎம் போய் பார்த்துட்டு வந்தாரு, போட்டோ எல்லாம் ஏதோ போட்டானுங்க, திடீர்னு இது வருதுன்ட்டு எல்லாருக்கும் ஒரு இது எப்படி இருக்கு? அன்னைக்கு ராணா படம் படப்பூஜையில உட்காந்து கலந்துக்கிட்டாரு, திடீர்னு பார்த்தா சாயங்காலம் இந்த மாதிரி ஆச்சு, என்னடா அது திடீர்னு அப்படித்தானே போகுது. ஆமா அப்படிதான் தோணும். காக்காலாம் உட்காந்து பேசுற லெவலுக்குலாம் வந்து வைக்குது. அதெல்லாம் வந்து ப்ரமோஷனை பத்திலாம் அதுங்க பண்றது வாழ்க்கை முழுக்க வாழ்க்கையே ப்ரமோஷனா இருக்கு. அவனுங்கெல்லாம் ப்ரமோஷனை பத்தி பேசுறானுங்க. சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இதுக்கு மேல சரி தலைவர் பார்த்து வச்சுட்டாரு, அவருக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. மாப்பிள்ளைல இருக்கிறவங்க, மன்றத்துல இருக்கிறவங்கலாம் செம்ம கடுப்புல சுத்திட்டு இருக்கிறாங்க. காலையில ஒரு 3 பேர்கிட்ட பேசினேன். அவங்கெல்லாம் வாயில சொல்ல முடியாது இங்க ஸ்பேஸ்ல, அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வச்சு திட்டுறாங்க. ரசிகனுக்கும் தலைவனுக்கும் இருக்கிற மீடியா அந்த கனெக்டிவிட்டி. நேற்று நைட்லாம் எனக்குலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிச்சேன், சுரேஷ் சந்திராவே தேவலாம் போல இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். அசோக் சார், சுரேஷ் சந்திராவே தேவலாம் தான் யோசிச்சேன். இல்ல ரைட், இல்ல அங்கேயாவது ரெஸ்பான்ஸ் இருக்கும், அங்கேயாவது ரெஸ்பான்ஸ் வாட்ஸ்அப்ல ஏதாவது போட்டு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று வரும், ஒரு நாள் 2 நாள் ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு. இங்க அது கூட இல்லையா? இல்லைங்க, ஹெல்த் இதுல நீ வந்து ஒரு கிரிட்டிக்கலான இது கூட கொடுக்கலாம், அப்புறம் தண்டா நீ என்னத்துக்கு வேஸ்ட். சரி, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எங்கேயுமே வாய விடாம இருக்கணும். அதாவது அங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, தலைவர் ஃபேமிலி சைட்ல இருந்து எதுவும் வெளில சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்ப எங்கேயுமே சொல்லாமல இருந்திருக்கணும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி எங்கேயுமே சொல்லாமல இருந்திருக்கணும். சொல்லக்கூடாதுன்றது சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன? இது எப்படின்னா ஜேர்னலிஸ்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், பொதுமக்களுக்கு தெரிய வேணாமா? ஜேர்னலிஸ்ட் தான் ரஜினி ரசிகனா? அவன் கரெக்டானதே போறது இல்லை, அவனும் தோணுனதை போறான். நேத்து 11 மணிக்கு 12 மணிக்கு தூங்கி ஏஞ்சேன் அசோக் சார். சாயங்காலம் சும்மா நார்மலா எப்போதும் இருக்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தேன். நைட்டு 12 மணி படுக்கலான்னு பார்த்துட்டு சரி ஒரு சின்னதாக ஒரு மினி ஸ்பேஸ் ஒன்று, குட் நைட் ஸ்பேஸ்னு ஒன்று போட்டு ஒரு மேட்ரு ஒன்று அதை பேசி முடிச்சுட்டு அடுத்தது பண்ணலான்னு தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன்.
அதுல ஆரம்பிச்சது. விடிய விடிய உட்காந்து லைவ் நியூஸ் சேனல் ஏதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். தந்தி டிவி, பாலமி டிவி, புதிய தலைமுறையே, அப்புறம் நியூஸ் 24/7, இந்தியா டுடே, ரிப்பப்ளிக் டிவி, நார்த் இந்தியா மீடியா சேனல், சவுத் இந்தியா சேனல்னு சொல்லிட்டு உட்காந்து ஓப்பன், சன் நியூஸ் முத கொண்டு வச்சு. நான்லாம் சன் நியூஸ்லாம் பார்க்குறாலே கிடையாது. அது இத்தனைக்கு ஜெயா நியூஸ்லாம் நான்லாம் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அதெல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி டேப் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் யூடியூப்ல. இதுலையாவது ஃப்ளாஷ் நியூஸ் ஏதாவது வருதா, ஏதாவது அறிக்கை ஏதாவது வருதா, ஏதாவது சொல்றாங்களா. அப்புறமேட்டு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா கார்த்திகை செல்வன் போட்டு வச்சிருக்கிறாப்புல. அப்புறம் காலையில் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டாப்புல. கார்த்திகை டீட்டெயிலாக சொன்னாப்புல தலைவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நடந்தது அப்படின்றத தெளிவாக புரிய மாதிரி, ஒரு சாமானியனுக்கு புரியுற மாதிரி சொன்னாப்புல. ஓகே, இதைத்தானே எதிர்பார்த்தோம். இதை நாங்கள் அவர் வாயிலேருந்து எதிர்பார்க்கறது பேல உங்க வாயிலேருந்து எதிர்பார்த்தோம்ல. உங்களுடைய ட்வீட் ஐடியிலேருந்து ஏதாவது ஒன்று போட்டிருக்கணும்ல. இவ்வளவுதானே. இதுல என்ன தப்பு இருக்கு? இது தப்புன்னா இந்த தப்பு எத்தனை தடவை சொல்லலாம் போங்க. இது சொல்றது தப்புன்னா இது ஒரு சொல்லுங்க. இல்ல, இதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்களாம் ரசிகர்கள், நீங்களாம் இதுலதான் இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுப்பா. என்ன பக்கத்துல இருக்கீங்க, நீங்க தலைவர் பக்கத்துல இருக்கீங்க, அந்த தலைவர் பக்கத்துல இல்லை, அவ்வளவுதான். அவ்வளவுதான் வித்தியாசம். சும்மா பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுறதுனாலாம் உட்காந்து வசத்துல போய் உட்கார முடியாது. புரியுதா? எல்லாம் சரிசமம் தான். எல்லாம் ரஜினி ரசிகன், அவ்வளவுதான். ஆமா, ரஜினி ரசிகன் வந்துச்சு, அதுல எல்லாம் ஒண்ணுதான். உன் பேருக்கு பின்னாடி நீ 10 பட்ட பேரை நீ சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, இல்ல பேருக்கு முன்னாடி நீ என்னதான் போட்டிருந்தாலும் சரி, எல்லாம் சமம் தான். கேட்டுதாப்பா, யாரா இருந்தாலும் சரி. இல்ல இதெல்லாம் வந்து இது ஒரிஜினல் பீஸே கிடையாது. இதெல்லாம் வந்து சும்மா விஜய் ஃபேன். இதெல்லாம் யாரு கீழே அந்த டாக்டர் அசாம் அசீம் தான், அவன் தானே சொல்றீங்க. அவன் ரஜினி ரசிகனே கிடையாது. நீங்க வேற. இது வரைக்கும் தலைவர் கூட நின்று போட்டோவே எடுக்க முடியல, அப்புறம் விஜய் கூட போய் போட்டோ எடுத்தப்ப நான் விஜய் ஃபேன் தானே சொல்ல முடியும். வேற என்ன? பாஷாபாய் அவன் கமல் ஃபேனுங்க. ஏங்க 12 மணிக்கு ட்விட்டர் அவன் வந்து இங்க ரஜினி ஃபேன் இல்லாம மத்தவன் எல்லாம் மூச்சிட்டு நிக்கிறான், மூச்சிட்டு இவன் மட்டும் போய் கொரட்டை போட்டு தூங்குறான்னா? எனக்கு நான் வந்துட்டு அந்த போஸ்டரை பார்த்து சும்மா போஸ்டர் போட்டு ஆளுக்கு இனிமேல் போஸ்டர் போட்டு இனிமேல் யாராவது ட்வீட் போடும்போது வயசை மென்ஷன் பண்ணுங்க. இனிமேல் அது மென்ஷன் பண்ணாதீங்க. நானே இந்த நேற்று போட்டு ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டேன்டா. உன்ன என்ன ப்ரோ வயசு போடுற மாதிரி இருந்தா போட்டுட்டு இருந்தாங்களா எல்லாரும்? இல்ல அந்த வயசை மென்ஷன் பண்ணி போடுறது பாத்தியா, இந்த வயசுல தலைவன் எப்படி இருக்காரு பாத்தியா, இந்த வயசுல இந்த தலைவன் எப்படி இருக்கு. அது ஒண்ணு நம்பிக்கை. எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஊரு கண்ணு காக்கா கண்ணு, புரியுதா, இதெல்லாம் வந்து படும்போது கொஞ்சம் பொறாமப்பட்டு அது ஒண்ணு இருக்கும். அந்த திருஷ்டி ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அது எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஊரு கண்ணு, உலக கண்ணு, காக்கா கண்ணு, இந்த மாதிரிலாம் நிறைய கண்ணு படும் போதெல்லாம் இந்த மாதிரி அந்த 4 ஸ்டில் 5 ஸ்டில் இருந்துச்சு. நிறைய பேர் அதான் போட்டாங்க. காலை என்ன தலைவன் பாரு, என்ன வயசுல எப்படி இருக்கு அப்பல பாடுறேன். அப்படி போச்சு. காக்கா கண்ணு, கோமாளி கண்ணு. ஆமா, அமெரிக்கால இருந்து விஷ் பண்ணாரு அப்படி பாருங்க. இல்ல வயசை மென்ஷன் பண்ணி நம்ம ட்வீட் போடக்கூடாது. அவனு அதாவது பாத்தி இந்த வயசுல எப்படி இருக்காரு. அமிதாப் பச்சனுக்கு என்ன, தலைவரை விட அமிதாப் பச்சனுக்கு வயசு அதிகம். இல்ல தலைவரை விட அமிதாப் பச்சனுக்கு வயசு அதிகம். அதே அவங்கவுங்களுடைய உணவு வழக்க முறை, அதாவது காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போறது. 4 மணிக்கு மனுஷன் காலையில தூங்கி எஞ்சாப்பலன்னா அவர் நைட்டு படுக்கிறதுக்கு 9-10 மணி தான் படுக்கிறாரு. இதுக்கு நடுவில் எவ்வளவு விஷயங்கள் அவர் பண்றாரு. ஷூட்டிங் போகணும், அப்புறம் இன்னொரு பக்கம் யாராவது ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க, இல்லை யாராவது மீட்டிங் ஒன்று இருக்கும், ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று வைப்பாங்க, அவங்கள போய் பார்க்கணும். அப்புறம் அவருக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் இருக்கு, ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அவரு அதை பார்க்கணும். நேற்று தான் நான் முன்னெல்லாம் வேற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். என்னன்னா
என்னப்பா தலைவன் நல்லா தானே இருக்கிறாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமிதாப் பச்சனே நடிச்சிட்டு இருக்கிறாப்புல, என்ன தலைவன் நடிக்கட்டும், என்ன பிரச்சனை, அவரு விருப்பம் பண்ணட்டும் அப்படின்னு. நேத்து கொஞ்சம் எனக்கு மைண்டு மாறிடுச்சு எனக்கு. இல்ல வேண்டாம், நீ தலைவன் நீ கூலி படத்தை நீங்க வந்து ஒரு வருஷம் கூட நீ கழிச்சு கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவன் ஷூட்டிங் அவன் 6 மாசம் கழிச்சு இல்ல வேற ஆக்டரை வச்சு அவன் ஷூட் மற்ற ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கட்டும். நீ பொறுமையா ரெஸ்ட் எடுத்துட்டு போய் நடிங்க. அவன் ஒன்றும் அவசரம் வேணாம், ஒரு 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா போங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன் சன் பிக்சர்ஸ் நான் பிடிச்சி என்ன இல்லை நீங்க வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்களா என்ன? அதெல்லாம் இங்க சன் பிக்சர்ஸ் கேட்க மாட்டான். இவர் சொன்னா அங்க தலையாட்டிடுவாங்க. டைம் ஆமா ஆமா, அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான், டைம் கொடுப்பான். அவரு ரெஸ்ட் எடுக்கணும், கேப்பே இல்லாமங்க. ஜெயிலரு, லால் சலாம், வேட்டையனு, கூலி வருஷெல்லாம் நான் ஸ்டாப்பா ஒரு மனுஷன் நடிச்சிட்டு இருக்கிறாப்புல. கொஞ்சம் கேப் வேணும், போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நடுவில் ஒரு 3 மாசம் ரெஸ்ட். ஒரு யூஎஸ்ஓ இல்ல அமெரிக்காவுக்கு அவர் நினைச்சா எங்க வேணா போகலாம். அங்க போயிட்டு 1 நேரம் ஃபேமிலியோட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இல்ல பேரம்பேத்தியோட கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு இமயமலை கூட போட்டுமே, அவருக்கு அதான் பிடிக்குது அப்படின்னா அங்கேயே போயிட்டு அவருக்கு என்ன ரிலாக்ஸ் ஆகிட்டு வரட்டுமே 3 மாசம் கழிச்சு. என்னப்ப அவருக்கு தேவை மைண்ட் பீஸ், அவருக்கு அது வேணும், ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டுமே. அவன் கொடுப்பான், இவர் எடுப்பாரா? வருஷத்துக்கு ஒரு படம் தலைவன் நடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். நான் என்ன சொல்றேன், தலைவன் நீ 3 வருஷத்துக்கு ஒரு படம் கூட நடித்தலைவன், பிரச்சனையே இல்லை. 2 வருஷத்துக்கு கூட ஒரு படம் கூட என்ன வேணாலும், அட படமே நடிக்காம கூட பிரச்சனை இல்லை. ஹெல்த்தை பாருங்க, எனக்கு படமே நடிக்காம இருந்தா கூட பரவாயில்ல. நேத்துலாம் எனக்குலாம் வந்து வெளியில காட்டிட்டாப்புல யுவா ப்ரோ, நான் வெளில காட்டல. எனக்கு கோவம் கண்ணா போயினா கோவம் வருது எனக்கு. தூக்கம் வேற இல்லையா, சாப்பாடுல வேற இல்லையா, சரியான கோவம் எனக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நானே மைண்ட் செட் மாறிட்டேன், வேணாம் நீ படமே நடிக்க வேணாம் தலைவா, நீ ரெஸ்ட் எடு தலைவா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு மைண்ட் செட்டே மாறி போச்சு. இவனுங்க வேற சும்மா இல்லாம பின்னாடி அந்த பாபா படத்தோட பிஜிஎம்லாம் போட்டு விட்டு அந்த ராஜ்யமா பாட்டு பிஜிஎம்லாம் போட்டு விட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எடிட் பண்ண வேண்டிய நேரமாடா இது. எனக்கெல்லாம் எடிட்டிங்கே மைண்ட்லே வரல. சரி எதையோ ஒன்று போடுவோம், நம்ம தான் ட்வீட் போடாமல் இருக்கிறோம், சரி நம்மளும் ஏதோ ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், கிங்ஸ்லி போட்டிருந்தான். அவன் எடுத்து போட்டு நம்மள ப்ளூடிக் வேற இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணேன், எம்பிள்ட் எடுத்தா போட்டு விட்டேன். அப்புறம் அந்த இது தலைவர் அந்த குசலன் படம் ஆடியோ லஞ்சில் ஒன்று பேசுனேன், நான் நல்லா இருப்பேன், நல்லா இருக்க போறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும், என்னை சான்றோருக்கும் நல்லதே நடக்கும், நன்றி வணக்கம் அப்படின்னு பாரு. அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டு விட்டேன், அவ்வளோதான். நமக்கு நம்ம ஆசை இருக்கும் பாஷா பாய், தலைவர் படம் இப்படி, தலைவர் அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும், இந்த மாதிரி படங்கள்ல அவர் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும், ரைட்டு ஓகே. ஆனால் நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம், என்னன்னா அவர் வயசு, அவருடைய உடல், அவர் சொன்னார்ல லீலா பேலஸ்ல சொன்னார்ல, உடம்புல 1000 பேச்சஸ் இருக்குங்க. அதேதான், அது எப்போ பார்த்தாலும் நமக்கு அது ஒரு இதுதான், அது கரெக்டு. கொஞ்சம் யோசிப்பாரு, நம்ம வீட்டில் யாராவது இப்போ என் அப்பாவோ, நீங்க அப்பா இல்லை, இப்போ எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா, என்னால் உடம்பு முடியலடா, என்னால் வயலுக்கு போக முடியலடா, நீ போய் பார்த்துட்டு வரியாடா, உடம்புலாம் ஏற்பட்ட கை கால்லாம் வலிக்குது அப்படின்னாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் உன்னால் முடியும்ப்பா, சும்மா போய் பார்த்து வாப்பா அப்படின்னு அனுப்ப முடியும்? நீ இருப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன் தானே போக முடியும். அப்ப அவருக்கு வந்து ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவரு விட்டுருணும். பாபா படம் டைம்ல இருக்கிற மாதிரி தான், அவரா விருப்பப்பட்டு பண்ணணும்னு நினைச்சாருன்னா பண்ணட்டும், நம்ம எதுவுமே பண்ண வேணாம், நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். ஃபேன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க, ஃபேன்ஸ் கிட்ட அவர் சொல்றாரு பாருங்க, ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் நான் அடுத்த படம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு, நான் அடுத்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அது ஒரு பதட்டம் ஒன்று வந்துருது, அதை நம்ம கொடுக்க கூடாது. அவரா பண்ணிட்டு நீ பொறுமையா பண்ணு தலைவா, நீ 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண நினைக்கிறீங்களா பண்ணுங்க, இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண நினைக்கிறீங்களா, இல்ல படமே வேணாம் போதும் அப்படின்னு நிப்பாட்டுறீங்களா, உங்க விருப்பம் தலை, அவ்வளவுதான். இல்ல அது இது ஓகே, ஏதோ இந்த தீபாவளி இந்த பொங்கல் அந்த அவங்களே இல்ல 10 days வந்துட்டு அவர் வைசாக் போற மாதிரி தான் போட்டிருந்தாங்க, கூலி ஷூட்டிங்க்கு வைசாக் போறாரு 10 days என்ன சொல்றேன், அவர் படமே நடிக்காம இருந்தாலும் ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம என்ன படத்தை பார்த்து மட்டுமா உட்காந்து ரசிகனா மாறணும்? நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு தமிழ் புத்தாண்டு, இந்த மாதிரி நேரத்துல மட்டும் வெளில வந்து ஒரு 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 பேட்டியோ இல்ல வந்து ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு வாழ்த்து செய்தியோ ஒரு கையை கட்டிட்டு போனாருன்னா போதும் நமக்கு, அது போதும். என்ன சத்தியமா அது போதும், வேற நமக்கு என்ன. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா, இந்த
சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய உண்மையான சில ரொம்ப ஹார்ட்கோர் பக்கத்து ஸ்டேட்லேருந்து இருப்பாங்க, ஹைதராபாத்லேருந்து இருப்பாங்க, கர்நாடகாலேருந்து இருப்பாங்க, ஃபாரின்லேருந்து இருப்பாங்க. இவங்களை பற்றிலாம் ஏதாவது தெரியுமா அவருக்கு? இவங்களை பற்றி ஏதாவது ஒரு மீட்டப் மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஆஃப்லைனில் மன்றங்களில் இருக்கிறவங்க எப்படியாவது பார்த்துருவாங்க, ஃபேமிலியோட ஏதாவது ஒரு விதத்தில் பார்த்துருவாங்க. நம்ம குக்கு வினோத்து போய் பார்த்தாரு, அவர் படத்துலேயே நடிச்சுட்டு வந்தார். அந்த மாதிரி நிறைய பேர், கிட்டத்தட்ட சீனியர் தலைஃபேன்ஸு நிறைய பேர் எல்லாம் பார்க்க முடியல. நம்மளெல்லாம் விடுங்க, நம்ம சீனியர் தலைஃபேன்ஸில் ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் பார்க்க முடியாமல் தானே இன்னும் இருக்கிறாங்க. கிடைக்கிற டைமில் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தாலே போதும். அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு மழையில் நனைஞ்சு, இந்த வயசில் மழையில் நனைஞ்சு இது பண்ணி இவ்வளோ இது பண்ணுறது எதுக்கு? நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான். அது கூட எடுத்துகிட்டு நாளைக்கு படம் நடித்தா கூட இல்லை, கோவிட் நேரத்தில் படம் நடித்ததே பெரிய விஷயம்டா. ஆனால் அந்த படத்தை உட்காந்து நொட்டம் சொல்லிட்டு உட்காந்துருப்பானுங்க. புரியுதா? இருக்கிறவனுக்கு தான் தெரியும். உடம்புல நீ 1000 தையல் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை தையல் வாங்கி அப்பதான் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமா ஒரு ஜலதோஷம், ஒரு உடம்பு வலிக்கு ஒரு 4 மாத்திரை 5 மாத்திரை சேர்த்து இறங்கினா முழுங்குறதுக்கு தொண்டை என்ன கசக்குது. அவர் நிலைமையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய நிலைமை. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ரைட் டைம் ஃபார் அவருடைய உடல்நிலையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம அவரை ஏதோ ஃபோர்ஸ் பண்றோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. தலைவா நீ இப்படி பண்ணு தலைவா, இப்படி பண்ணு தலைவா. அவர் இங்கேருந்து பல்ஸ் எடுத்துக்கிறாரு பாஷா பாய். சோஷியல் மீடியால மற்ற விஷயங்கள்ல யூடியூப்லயோ இல்லை மற்றவங்க வெளியில ரசிகரோட பல்ஸை எடுக்கிறாரு, அது தேடி எப்படியோ பிடிச்சிக்கிறாரு. ஆனா அவராலையும் படம் நடிக்காமலும் இருக்க முடியல. அது அவருடைய பிளட்ல இருக்கு. சினிமான்றது அவருடைய பிளட்ல இருக்கு. அவர் லிங்கா படம் டைம்ல அவர் சொன்னார் இல்லையா, நம்மளால மறுபடியும் ஃபைட் பண்ண முடியுமா, டான்ஸ் ஆட முடியுமா, நடிக்க முடியுமா அப்படின்னு நானே சில நேரத்தில் யோசிச்சது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிங்கா படத்தோட ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்னதுன்னு இன்னும் என்ன ஞாபகம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி ஒரு பயத்தை நமக்கு உருவாக்குறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்ன்றேன். அவர் ரெஸ்ட் எடுக்கிறது தான் கரெக்ட். இன்னமும் இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் பிரபாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் தமிழ்லயே நீங்க எடுத்தீங்க, எல்லா ஹீரோஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன யாரு டாப்ல இருக்கான்னு ஊருக்கே தெரியும். சரியா? தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், இல்லை இந்தியா வேணா இருக்கட்டும். சரியா? இனிமேல் தான் அவர் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா தலைவர் ஆசைப்பட்டா அவர் பண்ணணும், அதை நம்ம தடுக்க கூடாது. ஆனா நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இல்லை தலைவா நீ ஒரு வருஷத்துக்கு 2 படம் எனக்கு பண்ணியே ஆகணும் தலைவா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நேற்று அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். இல்லை அது எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. அது ஒரு தாட் வந்திருக்கும் எல்லாருக்கும். என்ன அவர் அந்த கோச்சடையான்ல இருந்தே நமக்கு எல்லாம் போனஸ் மாதிரி தானே போயிட்டு இருக்கு நமக்கு. அவர் அப்படி நான் சொன்னார், நான் என்ன எனக்கு நடக்குது அப்படின்னு தெரியல, பட் ஆனால் அவருக்கு அதாவது உள்ள என்ன மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. அது மட்டும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, அவர் மைண்ட் செட்ல வேற ஒண்ணு இருக்கு. சினிமாலையாவது இவனுங்களை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுப்போம். அதாவது சினிமாலையாவது இவனுங்களை நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இவனுங்க அட்லீஸ்ட் சினிமாலையாவது நம்ம இவனை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு படமா பண்ணி நமக்கு நடிச்சு தள்ளுறது. அவர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்றாரு. நீங்க அப்படி சொல்றீங்க, நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு கடந்த ஒரு பிறந்ததுலேருந்தே ஒரு ஒர்க்கு சும்மா உட்கார்ந்ததே கிடையாதுல்ல அவர் லைஃப்ல. ஒரு வாட்டி கூட நீங்க சடனா சும்மா உட்காருன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான். இல்ல அவர் சும்மாவும் உட்காரக்கூடாது. அவரை ட்ரீட்மெண்ட் உனக்கு தெரியாதவனே. அவர் சும்மா உட்காந்தும் கிடையாது, கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் ஏதாவது சும்மா நீங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதுக்கு போயிடுவாரு. அந்த அவரோட பண்ணை வீடு இருக்குல்ல, தலைவர் பண்ணை, அங்க போவாரு. அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நடுவில் கொஞ்சம் கேப் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் கிளம்புவாரு. இல்லைன்னா இமயமலைக்கு போவாரு. இல்லைன்னா ஃப்ரெண்டு அவர் பெங்களூர்ல அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு அப்படி ஜாலியா நீங்க
அவனுக்கெல்லாம் மைக் கொடுக்காது. ஆகாஷ் சும்மா விடு. நீங்க ஒரு 60 வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்து டக்குன்னு வீட்டுல போய் பேன் உட்காருனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது நம்ம கோவிடுக்கே அப்படித்தானே, நமக்கு அப்படித்தானே இருந்தது நம்ம எல்லாருக்கும். அப்புறம் அவருக்கு 60 வருஷமா அவர் ஒர்க் பண்ணிட்டு இப்போ டக்குன்னு எதுவும் இல்லை சும்மா உட்காருங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது. ஸோ அவரு எனர்ஜியா இருக்க ட்ரை பண்றது அவர் ஓகே, நம்ம ஷூட்டிங் போவோம் கொஞ்சம் எனர்ஜியா இருப்போம் 100 பேரை பார்த்தா நமக்கு ஒரு இது அப்படின்னு அவரோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். ஐ மீன் எல்டர்லி பீப்புளுக்கு அப்படிதான் இருக்கும் மைண்ட் செட். பார்ப்போம் ப்ரோ. அதான் இப்போ கண்டிப்பா வெளில வந்தா ஏதாவது இவனுங்க அந்த மைக்கை நீட்டியே அவர் டென்ஷன் படுத்துட்டு தான் எனக்கு செம்ம கடுப்பாகுது. அவர் ஏர்போர்ட்ல இருந்து வெளில வரும்போதே சரி, எனக்கு இது மட்டும் சொல்லு, ஏர்போர்ட்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போக முடியுமா? டிக்கெட் தானே ஏர்போர்ட்டுக்குள்ள இல்ல அந்த இதுக்கு வந்து இது இவனுங்க பார்க்கிங்ல இருந்து தான் கேக்குறாங்க. அவர் பார்க்கிங் அந்த ஏரியால இருந்து நான் வந்து உள்ள ஏறுறாரு காருக்குள்ள, அங்க வந்து நம்மளே போகலாம், யார் வேணாலும் போகலாம். அது அந்த விசிட்டிங் மாதிரி நீங்க விடுறதுக்கு போவீங்கல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒண்ணு பண்றியா? அடுத்த தடவை தலைவர் இது மாதிரி அடுத்தது இப்ப கண்டிப்பா இதுக்கு போவாரு. எனக்கு தெரிஞ்ச 1 மாசம் 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு கண்டிப்பா கூலி படம் ஷூட்டிங் கண்டிப்பா யாரும் நிப்பாட்ட முடியாது அவரை. அவர் கண்டிப்பா போவார். நான் என்ன சொல்றேன், அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மைக்கு வச்சு நிப்பானுங்கல்ல, புதிய தலைமுறை தந்தி டிவி. ஒரு ஃப்ரெண்டு பைக் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லு, ஓடி போய் நீ என்ன பண்ணு, தந்தி டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 7 இவனுங்க மைக்கெல்லாம் ஓங்கி பிடுங்கி இழுத்துட்டு அந்த மைக்கு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்துரு. எடுத்துட்டு வந்து பைக்கில் ஏறிட்டு ஓடி அந்த மைக்கு தூக்கிட்டு போய் அந்த அடையார் பாலம் இருக்குல்ல அது கீழே தூக்கி வீசிட்டு வந்துடுறான். மைக்கே நீட்ட மாட்டானுங்கடா. யாருக்கிட்ட மைக்கை நீட்டமா அங்க நீட்ட மாட்டான். அங்க அரசியல் போறேன்னு ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தர் வந்துட்டு அதான் அந்த நாகர்கிட்ட எல்லாம் போயிட்டு மைக்கை நீட்ட மாட்டேங்கிறானுங்க, கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒன்னா தலைவர் சார் நீங்க ஒரு ஆன்மீகவாதி, கேள்வி வைப்பாரு. சார் நீங்க ஒரு ஆன்மீகவாதி, திருப்பதி லட்டு இஷ்யூ பத்தி உங்களுக்கு என்ன? ஏண்டா ஆன்மீகவாதின்னு சொல்லிட்ட, ஏன் உனக்கு தமிழ்நாட்டுல இந்தியால உனக்கு ஆன்மீகவாதின்னா தலைவர் தான் தெரியுமா? இல்ல புரியல. அவரு ஆன்மீகத்தை ஃபாலோ பண்றாரு, ஓகேவா? ஆன்மீகம்னா என்ன? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆன்மீகம், அவ்வளவுதான். அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி. நானே கேட்கிறேன், தமிழ்நாட்டுல கடவுள் மட்டும்தான், தலைவர் மட்டும் தான் கடவுள் கும்பிடுறாரா? ஏன் நீங்களும் சாமி கும்பிடுறது இல்லையா? ஏண்டா நீ ஸ்ட்ரெயிட்டா லட்டு விஷயத்தை கேள்வி கேட்கறதா கேளு. சார் நீங்க ஒரு ஆன்மீகவாதி, முத நாள் சொன்னார்ல அரசியல் கேள்விகள் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லி தெளிவா சொன்னார். அப்படியே டக்குன்னு அப்படி பார்வை பார்த்தாரு, ஷார்ப்பா ஒரு பார்வை, விரல நீட்டி கரெக்டா அடிச்சாரு. அவன் கப்புன்னு ஆயிட்டான். 2ஆம் நாள் என்ன பண்றான்னு, இப்படி கேட்காத சார், நீங்க ஒரு ஆன்மீகவாதியா நீங்க வந்து ஒரு உங்களுடைய கருத்து தெரிவிங்க, எதுக்கு லட்டு விஷயத்துல? ஏண்டா டேய், நீ தந்தி டிவில கூப்பிட்டு வச்சு பவன் கல்யாணம் பேட்டி எடுக்கிறீங்க, கரெக்டா? அங்க கேட்க வேண்டிய கேள்வி, தமிழ்நாட்டுல அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சு கட்சியோட கொடியும் சின்ன ஆரம்பிச்சு மாநாடு நடத்த போறோம்னு சொல்லிட்டா, மாநாடு தேதியும் சொல்லிட்டா, ஆனா இன்னும் உட்காந்து கட்சியோட கொள்கையை சொல்லல, கட்சியோட கோட்பாட்டை சொல்லல. அவங்கிட்ட மைக்கு நீட்டி கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. இங்க தலைவரை சுத்தி நடக்குதுன்னா உடனே இங்க இருக்கிற ரஜினி ரசிகர் சில பேர் கண்டிப்பா போடுவானா போட மாட்டானா, அவர் அரசியல் வேணான்னு சொன்னாலும் அவர் சுத்தி தான் அரசியல் நடக்குது, இது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு வாக்கியம் ஒண்ணு வந்துடும். நான் என்ன சொல்றேன், அவருக்கு பிடிக்கல அந்த கேள்வி கேட்காத, அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அவர்கிட்ட கேட்காதீங்கன்னா கேட்கக்கூடாது. சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கேள்வி கேட்கறதா கேட்கலாம், ஓகே. அது சம்பந்தப்பட்ட கேட்கறதா அவர் சொல்றது விருப்பறதா சொல்லுவாரு, இல்ல நோக்கம் சொல்லிட்டு போயிடுவாரு. அவருக்கு நான் கேக்குறேன், அவருக்கு அதுவே பெரிய டென்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இவனுங்க வெளில வந்தா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அப்புறம் இவங்க கேட்டதுக்கு இவர் பதில் சொல்லிட்டாருன்னு மைக்கை நீட்டி நீ கேட்கிறேன்ற ஒரு காரணத்துக்காக மைக்கை நீட்டி